بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் சுயநலமும் விளம்பர மோகமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால், இன்றைக்கு எத்தனையோ நம்முடைய சமுதாயத்தில் முன்னோடிகளாக பல்வேறு இயக்கங்களை வழிநடத்தி செல்கிறவர்களும் மார்க்கத்தினுடைய விதிமுறைகளை கற்றறிந்திருக்கிற புரிந்து கொண்டிருக்கிற நல்ல பல மனிதர்களும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணிகளுக்காக இந்த உலக வாழ்க்கையிலே சில ஆதாயங்களை தேட முற்படுவதை பார்க்கிறோம். இன்னும் சில பேர் தாம் செய்யக்கூடிய பணிகளின் பகரமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தாம் பேசப்பட வேண்டும், தம்முடைய பெயரும் தம்முடைய உருவமும் மக்கள் மனதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தனை வயப்பட்டு அதுபோன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ்விடத்திலே ஒரு மிகப்பெரிய தீமையினை, பாவத்தினை, அல்லாஹ்வுடைய கோபத்தினை பெற்றுத் தருகிற காரியம் என்பதனால் அது குறித்த சத்திய கருத்துக்களை விலக்கி தந்து சரியான பாதையிலே மக்களை வழிநடக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. சுயநலம் என்று சொன்னால் பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் எல்லா சித்தாந்தங்களும் கொள்கை கோட்பாடுகளும் சுயநலத்திற்கு எதிரான ஒரு போதனையை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுயநலத்தை ஒழிக்க வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறைவனிடத்திலே ஒருவன் நெருங்க வேண்டுமானால் அவன் தனது சுய நலன்களை எல்லாம் அழித்துக் கொள்கிற பொழுதுதான், தன்னுடைய சொந்த நலனுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற பொழுதுதான் அவன் இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெற முடியும். அதற்காக தன்னுடைய உடலில், உணர்வில் இயற்கையாக கலந்திருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் அரித்து எரிய வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ மதங்கள் போதிக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை உன்னுடைய சுய நலன்களை அழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கவே இல்லை. ஏனெனில் அந்த சுய நலன்களோடு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்குள்ளே விருப்புகள், வெறுப்புகள், அவனது சொந்த லாப நஷ்ட கணக்குகளை பார்த்துக் கொள்ள வேண்டிய உணர்வுகள், இப்படிப்பட்ட நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனிதனை அந்த நிலைகளை விட்டு அப்பாற்பட்டு நீ வெளியிலே வந்துவிட வேண்டும் என்று சொல்வது இயற்கைக்கு எதிரானது. இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் சுயநலவாதிகளாக இருக்காதீர்கள் என்று என்றைக்கும் சொன்னது கிடையாது. சுயநலனை பேண வேண்டும் என்று சொல்லுகிறது, சுயநலனிலே அக்கறை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வழிபாடுகளை காரணம் காட்டி அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு உங்களுடைய சுயநலனுக்கு எதிராக நீங்கள் செயல்படாதீர்கள் என்று இறைவன் போதிக்கிறார். இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி. அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் இருந்து துரத்தப்பட்டு மதீனாவின் வீதியிலே வந்து தஞ்சம் புகுந்த பொழுது அங்கிருந்து வந்த மக்களை எல்லாம், தோழர்களை எல்லாம் இங்கே மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களோடு ஒன்றிணைத்து விடுகிறார்கள். அங்கிருந்து அவர்கள் பொருளை விட்டுவிட்டு, சொத்துமத்துக்களை விட்டுவிட்டு, குடும்ப உறவுகளை எல்லாம் துண்டித்துவிட்டு தன்னந்தனியாக வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒத்தாசையும் உதவியும் வழங்க வேண்டும். உங்களுடைய பொருளை கொடுத்து உதவுங்கள், உங்கள் உறவுகளில் ஒருவராக அவரை அங்கீகரித்து உதவுங்கள், உங்களுடைய வியாபாரத்தில் பங்களித்து உதவுங்கள், எப்படியெல்லாம் அவருக்கு நீங்கள் உதவ இயலுமோ அப்படியெல்லாம் உதவுங்கள். இனிமேல் நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி மக்கத்து மனிதர் ஒருவரையும் மதீனத்து தோழர் ஒருவரையும் அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக இணைத்து விடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்படி இணைக்கக்கூடிய தருணத்தில் சல்மான் ஃபாரிசி என்று சொல்லப்படுகிற நபி தோழரையும் அபூ தல்ஹா என்ற மதீனத்து தோழரையும் சகோதரராக பிணைத்து விடுகிறார்கள். இந்த அபூ தல்ஹா தன்னுடைய உடையிலே, உணவிலே, வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, பொருளாதாரத்திலே, சொத்துமத்துக்களிலே
இந்த சல்மான் அல் பாரிசியோடு பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த இணைப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகு சல்மான் அவர்கள் அபூ தல்ஹாவின் வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டிலே போய் பார்த்தால் அபூ தல்ஹாவுடைய மனைவி, அபூ தல்ஹாவோ நல்ல வசதி படைத்த ஒரு மனிதர், நல்ல செல்வ செழிப்பு உள்ளவர். அப்படிப்பட்டவருடைய மனைவியை பார்த்தால் அதற்கு தகுந்தாற் போன்று ஆள் காட்சி வரவில்லை. செல்வம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பா இருப்பாங்கல்ல. ஏழை இருந்தால் அவருடைய உடை ஒரு விதமாக இருக்கும், அவருடைய நடவடிக்கை பழக்க வழக்கங்கள் ஒரு விதமாக இருக்கும். அதே நேரத்தில் செல்வம் இருக்கிறவர்களிடத்தில் அவருடைய ஆடையிலே, அவருடைய வீட்டினுடைய அலங்காரத்திலே எல்லா விதத்திலும் ஒரு மாற்றம் தெரியும், ஒரு ஏற்றம் தெரியும். இங்கே பார்த்தால் அபூ தல்ஹாவுடைய மனைவியாக இருக்கிறார், ஒரு செல்வந்தனுடைய மனைவியாக இருக்கிறார். ஆனால் முத்தபத்திலத்தன், ஒரு பங்கிரையாக, ஒரு நல்ல முறையில் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளாமல், குளிக்காம கொள்ளாமல் இருந்தா இப்படி ஒரு மாதிரி இருக்கும் என்ற அந்த கோலத்திலே இருக்கிறார். இவர் கேட்கிறார், ஏனம்மா இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி ரொம்ப மோசமா இருக்கிறீங்க, என்ன செய்தி? பதில் சொல்கிறார், அபூக்கா அபுதர்தா, உங்களுடைய சகோதரர், அவரை பொறுத்தவர் அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில எந்த தேவையும் இல்லை, அதனால நான் இப்படி இருக்கிறேன், அவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதில்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் தொழுகை இபாதத் என்று இருக்கிறார். யாருக்காக நீ அழகுபடுத்திக்கிறது, என்ன நோக்கத்துக்காக நீ அழகுபடுத்திக்கிறது? நம்ம கணவருக்காக அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், கணவரே என் மீது எந்த தேவையும் இல்லை, ஆகையினால் இந்த கோலத்தில் இருக்கிறேன் என்று பதில் சொல்கிறார். இவர் அதை மனதிலே உள்வாங்கிக் கொண்டு வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். வெளியிலிருந்து வருகிறார் அபூ தர்தா, அபூ தர்தா வருகிறார். உள்ளுக்குள்ள வந்த உடனே சாப்பாடு ரெடியாக இருக்கிறது. இவர் உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கிறார். கூப்பிட்டு சாப்பிட சொல்ற அபூ தர்தா, சல்மான் பாரிசி அபூ தர்தாவை கூட்டமா உட்கார்ந்து சாப்பிடு. இவர் பதில் சொல்றா, இல்ல இல்ல நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சல்மான் பதில் சொல்லுகிறார். உடனே அவரு வேற வழி இல்லாம என்ன இந்த மனுஷனை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் நமக்கு சேர்த்து விட்டுட்டாங்க, இப்படி ஒரு ஆளா நோன்பு வச்சிருக்கிறேன் புரியாம சாப்பிடு, நீ சாப்பிட்டாங்க நான் சாப்பிடுவேங்கிறார, சரி போ என்று சொல்லி நோன்பை முறித்து அவரோடு சேர்ந்து சாப்பிடுகிறார். நபிலான நோன்பு என்ற காரணத்தினார், பரலான நோன்புக்கெல்லாம் அது அனுமதி இல்லை. அவர் சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு இரவாகிறது. இரவு நேரத்தில் அவர்கிட்ட ஒழுங்கு செய்துவிட்டு தொழுகைக்காக இருக்கிறார். சல்மான் பார்த்து நீ என்னோடு சேர்ந்து தூங்கு என்று தூங்க சொல்லுகிறார். அவர் தொலை போறாரு, விட மாட்டேங்கிறார், தூங்க சொல்றாரு. சரி வேற வழி இல்ல, அவர் தூங்குற பிறகு தூங்கிக்கலான்ட்டு இவரும் கூட சேர்ந்து தூங்குற மாதிரி பாலா போடுறாரு. லேசா எழுதி பாக்குறாரு, சல்மான் தூங்கிட்டாங்க இருந்தாலும் இருந்திருந்து இந்த ஆளை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்களே, சரி தூங்கிட்டாம எந்திரிச்சு அல்லாஹ் தொடரலாம், நம்முடைய வழிபாட்டை தொடரலாம் என்று சொல்லி லேசா எட்டி பார்த்துட்டு எந்திரிச்சு தக்பீர் கட்ட போறாரு. இவர் திரும்ப எந்திரிச்சு கையை பிடிச்சிட்டு படு அப்படிங்கிறார். திரும்ப தூங்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆகுது, சரி இப்பமா தூங்கிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் இப்படி வேலையை பார்க்கறாங்க, சில குடும்பங்கள்ல சில வீடுகள்ல பார்க்கிறோம். எல்லாம் தூங்குறாங்களான்னு கண்காணிக்கிறான். எதுக்காக கண்காணிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, எல்லாம் தூங்குன உடனே 2 மணிக்கு மேல டிவி ஓபன் பண்ணிடுவோம், எல்லாரும் தூங்கிட்டாங்க, இப்படி இதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆளு. ஆனால் நபித்தோழருடைய வாழ்க்கையில இபாதத்து செய்வதற்கு அந்த ஆள் தூங்கிட்டாங்க என்று பார்க்கிறார்கள். எதிக்கிறாங்க, திரும்ப பிடிக்கிறார்கள், திரும்ப தூங்க வைக்கிறார்கள், மீண்டும் படுக்கிறார்கள். கடைசியில தூங்கிறாரு. சல்மானும் தூங்கிவிட்டார், அபூ தர்தாவும் தூங்கிவிட்டார். கடைசி இரவுடைய கடைசி பகுதி சுபுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சல்மானே எந்திரிக்கிறார். யாரு படித்து சொன்னார் அவரே எந்திரிக்கிறாரு. அவரையும் சேர்த்து எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டு இப்ப வா என்று சொல்லி 2 பேரும் சேர்ந்து சொல்கிறார்கள். 2 பேரும் தொழுது விட்டு நபிகள் நாயகத்துடைய சபைக்கு வருகிறார்கள். அப்ப இந்த அபூ தர்தா உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய நோன்பை இந்த மனிதர் வீணாக்கி விட்டார், என்னுடைய தொழுகை இந்த மனிதர் வீணாக்கி விட்டார், அல்லாஹ்விடத்திலே வழிபாடுகள் செய்து பல்வேறு நன்மைகளை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை வாசல்களை இந்த மனிதர் தடுத்து விட்டார், விடக்கூடாது, கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்று இவர் தனது உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த சல்மான் அவர்கள் காலையில் எழுந்து தொழுது முடித்ததற்கு பிறகு அந்த அபூ தர்தாவிடத்தில் ஒரு போதனையை சொல்கிறார். ஒலி நஃப்ஸிக அலைக ஹக்கா, ஒலி ஜௌஜிக அலைக ஹக்கா, ஒலி ஐனிக அலைக ஹக்கா. அபூ தர்தாவே, எல்லா நேரமும் வழிபாடு என்று நீ வழிபாட்டிலே மூழ்கி இருப்பதை மார்க்கம் போதிக்கவில்லை. நீ உனது உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. உன் உடலை, அதனுடைய நலத்தை நீ கவனித்தாக வேண்டும், அந்த சுயநலத்தை நீ பேணியாக வேண்டும். ஒலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உனது கண்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது.
அந்த கடமையை நீ கண்ணுக்கு செய்தாக வேண்டும். வழிபாடு என்று சொல்லி, இறை நம்பிக்கை என்று சொல்லி, தொழுகிறோம் என்று சொல்லி உனது கண்ணை வீணடித்து விடாது, உனது உடலை வீணடித்து விடாது, உனது மனைவி மக்களை வீணடித்து விடாது. ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்தாக வேண்டும். வழிபாட்டை காரணம் காட்டி கூட நீ உனது சுய நலன்களுக்கு எதிராக நடந்துவிடக் கூடாது என்று போதிக்கிறார். இவர் சும்மா ஒரு ஒப்புக்கு தலையாட்டி வச்சுக்கிட்டு சரி சரி எல்லாத்தையும் நான் ரசூலுல்லாஹ் கிட்ட பேசிக்கிறேன், பெருசா போதனை பண்ண வந்துட்டார் போதனை அப்படிங்கிற மாதிரி உள்ள நினைச்சுக்கிட்டு நபிகள் நாயகத்தினுடைய சபையிலே வந்து அதை குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார். என்னுடைய தொழுகையை வீணாக்கி விட்டார் இந்த மனிதர், என்னுடைய நோன்பை வீணடித்து விட்டார் இந்த மனிதர் என்று சொல்லி அவர் செய்த போதனைகளை ரசூலுல்லாஹ் இடத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஒரு பதில் சொல்கிறார்கள், சதக சல்மான், சல்மான் உண்மையை தானப்பா சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னது சரிதான், அவர் சொன்னது மார்க்கத்திலே உள்ளதுதான், அவர் சொன்னது சத்தியம் தான் என்று சொன்னார். நீ உனது சுயநலத்தை பேண வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய வழிபாட்டை காரணம் காட்டி கூட நீ உனது சுயநலத்தில் இருந்து விலகிவிடக் கூடாது, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புறக்கணித்து விடக் கூடாது. இவ்வாறு மார்க்கம் நமக்கு சுயநலத்தை பேண வேண்டும் என்று சொல்கிறது. சுயநலத்திற்கு எதிராக ஒன்றை சொன்னால், இயல்புக்கு எதிராக ஒன்றை சொன்னால், உடலிலே ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நீ பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று அந்த இயற்கைக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை சொன்னால், வெளியில வேண்டுமானால் மனிதர்கள் தலையாட்டுவார்கள், ஆனா உள்ளுக்குள்ள அதற்கு எதிராகத்தான் செயல்பட்டு ஆக வேண்டும். ஏன்? அல்லாஹ் அப்படித்தான் இந்த மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனுக்குள்ள உணர்வுகளை வடிவமைத்தவன் இறைவன். இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் மனிதனுடைய உணர்வுகளோடு அவனுடைய பலகீனத்திற்கு தகுந்தாற் போன்று எங்கெங்கே என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட வேண்டுமோ அவை அனைத்தையும் அங்கங்கே இறைவன் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். சில மதங்களில் நீங்கள் உங்களுடைய காம உணர்வுகளை அழித்துக் கொள்ள வேண்டும், உடலியல் தேவையில் ஒரு முக்கியமான தேவை பாலியல் தேவை. சின்ன வயசுல தேவையில்லை, வயது கடக்க நாட்கள் செல்ல செல்ல ஒரு குறிப்பிட்ட பருவம் வருகிற பொழுது தன்னுடைய உடலிலே ஏற்படக்கூடிய அந்த பாலியல் தேவைகளை மனிதன் நியாயமான முறையிலே தீர்த்துக் கொள்ள வேண்டும். தீர்க்காதே என்று சட்டம் போட்டால், தீர்க்காவிட்டால் இறைவனை நெருங்கலாம் என்று பல பேர் சொல்லுகிறார்கள், பல சித்தாந்தங்கள் சொல்லுகிறது. நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளை அறுத்துக் கொண்டோம், காடை செடியே என்று வந்துவிட்டோம், மனைவியோடு நாங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துவதில்லை. யார் எப்படி ஆசைகளை அறுக்கிறார்களோ, யார் உறவுகளை துறக்கிறார்களோ, யார் பாலியல் சிந்தனைகளை அடக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெற முடியும் என்று சொல்லி போதனை செய்கிற மதங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் சொல்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையை நீ பின்பற்றுவது உண்மை என்று சொன்னால், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை, நீ திருமணம் செய்தாக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறேன். அது உன்னுடைய சுய நலத்தில் உள்ளது, செய்யக்கூடாது என்று சொன்னால் பல பேர் பார்க்கிறோமே, வெளியில செய்யல, உள்ளுக்குள்ள கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போதுதான் தெரியுது மேட்டு. இன்னைக்கு பல பேர் உள்ளுக்குள்ள பெரிய பெரிய மடங்கள் எல்லாம் சாய்ந்து சிறை கம்பிகளுக்குள் அடங்கி கிடப்பதற்கு என்ன காரணம்? வெளியிலே அவர்கள் சன்னியாசிகள், வெளியிலே அவர்கள் பிரம்மச்சாரிகள், வெளியிலே அவர்கள் திருமணம் முடிக்காதவர்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே அந்தரங்கத்திலே ஒரு 2 வருடத்திற்கு முன்பு குஜராத்தில் ஒரு நாராயணசாமி கோயில், அந்த கோயிலில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் குமுதம் ரிப்போர்ட்டர் என்கிற பத்திரிகையில வெளியாயிடுச்சு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள்,
உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044225215226. எப்போது வார வாரம் ஒரு குறிப்பிட்ட கிழமையில போய் பத்திரிகை வாங்குவது வழக்கம். ஒரு வாரம் போனா வழக்கத்துக்கு மாறாக வந்து இறங்கின மறுநாளே பேப்பர் புக்கு பூரா வித்து காலி. எப்போதும் தொங்கும், கடைசி நாள் வரைக்கும் கடையில வாசல்ல தொங்கும். கடைசி நாள் போய் கேட்டா கூட ஒரு புத்தகமாக மிச்சம் இருக்கும், வாங்கிட்டு வரலாம். ஆனா அந்த நாராயணசாமி கோயில் எடுக்கப்பட்ட படங்கள் வெளியிடப்பட்ட அந்த பேப்பர் வந்திருக்குது, புக்கு வந்திருக்குது. வந்த மறுநாளே எல்லாம் வித்து தீர்ந்து போச்சு. எப்போது வாங்குறது? என்னங்க ஆச்சரியமா இருக்குது. ஒண்ணு இல்ல, உள்ள இருக்கிற ஸ்டில் தான் மேட்ரு. என்னையா ஸ்டில்லு? நாராயணசாமி கோயிலுடைய முக்கிய பூசாரி அந்தரங்கத்திலே ஒரு பெண்ணோடு சல்லாபித்துக் கொண்டிருந்த காட்சிகளை அப்படியே ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டு விட்டான். கேட்கவா வேணும் நம்மளுக்கு? உள்ளுக்குள்ள ஒரே ஒரு படம் ரெகுலரா வைப்பான். அதனால அந்த ஒரு படத்துக்காக வேண்டிய காத்துக்கிறது வாங்குறவன் பத்திரிகையில புக்கு படிக்கும்போது பத்திரிகையில பல பேர வாங்கிட்டு வருவாரு. அப்படியே பேப்பர் பரட்டுவார் வேகமா. என்னமா பாக்குறாரு? சரி, ஏதோ முக்கிய செய்தி தேடுறாரு போல இருக்குது. அப்படியே பரட்டிக்கிட்டே வர்றவரு சென்ட்ரல் பேஜ் மத்திய நடு பக்கம் வந்தவங்க அப்படி இருக்க திருப்பி வச்சுக்கணும். அது வரைக்கும் இப்படி பரட்டின பேப்பரு நடுவு பக்கம் வரும்ல, அப்படி ஒரு திருப்பி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா ஊத்து ஊத்து ஆய்வு பண்ற. என்னத்தையா உள்ளுக்குள்ள ஆய்வு பண்றோம்னா அதுல தான் கவர்ச்சி படம் இருக்குது. ஒரு படம் போட்டதுக்கே ஒரு பூரா இப்படி அழிஞ்சிட்டு இருக்கலாம். ஃப்ரண்ட் பேஜிலே போட்டு விட்டு உள்ளுக்குள்ள இன்னும் கலக்கலா இருக்குதுன்னு ரகசிய கேமராக்கள் வழியாக எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் பத்திரிகையில் வெளிவந்ததை பார்த்தோம். வெளியிலே சன்னியாசிகள், வெளியிலே உறவை துறந்தவர்கள், வெளியிலே பாலியல் சிந்தனைகளை அடைத்துக் கொண்டவர்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்தரங்கத்திலே வேறு வழி இல்லையே. மனுஷன் உனக்கு இயற்கை அது, ஏன் தேவையில்லாம அடைக்கிற நீ? உன் நலனுக்கு எதிரானதா இல்லையா? வழிபாட்டைக்கார இறைவனை நெருங்குகிறேன் என்று சொல்லி கூட உனது உறவுகளை நீ அறுத்துக் கொள்ளக் கூடாது. இஸ்லாம் சுயநலனை பேணணும், சுயநலம் கூடாது. கம்யூனிஸ்ட் தத்துவம் உலகத்திலே மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு தத்துவம். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் நாடுகள் கார்ல் மார்க்ஸ் வந்த கம்யூனிஸ்ட் ஒரு தத்துவத்தை வந்து மக்கள்கிட்ட போதிக்கிறார். என்ன கம்யூனிஸ்ட் தத்துவம்? அவர் வாழக்கூடிய அவர் பிறந்த ஜெர்மனிங்கிற தேசம், அந்த பகுதியை பார்க்கிறார். மக்களிடத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு. ஒரு பக்கத்தில் பார்த்தா நிறைய தின்னு புட்டு கொளுத்து வயிற்றுல தின்னு சாப்பாடு செரிக்காம பெட்டில இருந்து உருண்டுகிட்டு இருக்கிற ராஜ பரம்பரைகள் ஒரு புறத்திலே, பிரபுக்கள் ஒரு புறத்திலே, இன்னொரு புறத்திலே 4 நாட்கள் ஆகியும் உள்ளுக்குள்ள ஒரு மீட்டர் தண்ணி இறங்காமல்
ஒரு கவலை உணவு இல்லாமல் ஒட்டிய வயிறோடு குழிவிழுந்த கண்களோடு எழுந்திருக்க திராணி இல்லாமல் மயக்கமுற்ற நிலையிலே மரத்தடியின் கீழே புரண்டு கிடக்கக்கூடிய ஏழை குடியானவன். ரெண்டையும் பார்க்கிறார் கார்ல் மார்க்ஸ். இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்யூஷன் சொல்லி ஆகணும். வறுமையை போக்கி ஆக வேண்டும். வறுமையை போக்குறதுக்கு இஸ்லாம் சூப்பரான வழிமுறையை சொல்லித் தருது. சொல்லி தந்த தீர்த்தும் காட்டியது. வெறுமனே சொல்லி மாத்திரம் தரல. எத்தனையோ உலகத்தில் தியரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தியரிகளில், பாட புத்தகங்களில், எழுத்துக்களில் இருக்கிறது. நடைமுறையில் செய்து காட்டப்படவில்லை, செய்யவும் முடியவில்லை. ஆனால் இஸ்லாம் இந்த வறுமையை தீர்ப்பதற்கு அற்புதமான ஒரு வரலாற்று ஒரு தத்துவத்தை, ஒரு சித்தாந்தத்தை சொன்னது. அதை செயல்படுத்தி காட்டியது. வறுமையை ஒழித்து செல்வ செழிப்பு மிக்க ஒரு சமுதாயத்தை படைத்து காட்டிவிட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். அது ஒரு ட்ராக். ஆனா இங்க இவர் என்ன பண்றாரு? வறுமையை ஒழிக்கணும், ஏழைகள் படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல, அதுக்கு என்னப்பா செய்யறது? எத்தனையோ வழி சொல்லலாம். திருப்பூர்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, என் கம்பெனியில 40 பேர் வேலைக்கு தேவைப்படுது, டெய்லி வந்து வேலை செய்யி, டெய்லி 200 ரூபாய் சம்பாதிச்சு தர்றேன், வறுமை ஒழிஞ்சு போயிடும், நல்ல சம்பாத்தியம் பண்ணு சொல்லுவீங்க நீங்க. கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னாரு? பொது உடைமை தத்துவம். சுய உடைமை கூடாது, சுய நலன் கூடாது, பொது நலனே இருக்க வேண்டும். உடைமை என்று சொன்னால், உடைமைனா உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தமா ஒரு கார் வச்சுக்கிறீங்க, உங்களுடைய சொந்த நலன்களுக்காக, சுய நலனுக்காக பல்வேறு பொருட்களை, நிலங்களை, பணங்களை சேமித்து வைத்திருப்பீர்கள். அவர் இதுக்கு ஆப்பு வைக்கிறார். சுயநலன் இருக்க போய் அவன் கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறான், இவனுக்கு ஒண்ணுமில்லாம இருக்குது. அதனால சுயநலனை அழிச்சு விட்டா எல்லாம் பொது நலனைத்தான் கருத்தில் கொள்ளணும். எல்லாருடைய உடைமைகளை வந்து பொதுவுல போடு, எல்லாத்தையும் பங்கு வச்சு ஆளாருக்கு கவர்மெண்ட் கொடுக்கட்டும். எவனுக்கும் சொந்தமா கார் இருக்கக்கூடாது, எவனுக்கும் சொந்தமா நிலம் இருக்கக்கூடாது, எவனுக்கும் சொந்தமா வீடு இருக்கக்கூடாது, எல்லாம் பொது உடைமை. உடைமைகள் அனைத்தும் பொது அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்றார். பணக்காரன் இருக்கிற பூரா புடுங்கி ஏழைகளுக்கு அதை விநியோகம் பண்ணி, மேட்டில் இருக்கிற பூரா வலிச்சு பள்ளத்தில் போடு, சமமாயிரும். அவர் தத்துவம் சொல்றார். வறுமையை போக்குறதுக்கு, பள்ளத்தில் இருக்கிறவங்க மேல தூக்குறதுக்கு, இந்த பள்ளத்தை அடைக்கிறதுக்கு வழி சொல்லணும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு மண்ணையெல்லாம் கூட்டி கொண்டு போய் மேட்டில் வீடு கட்டுறதுக்கு கூட்டி வச்சிருக்கிறான், அவன் மொத்தமா சேர்த்து வச்சிருக்கான் பாரு, எல்லாம் பண்ணி அள்ளி கொண்டு போடு, உன் பள்ளம் மேலாயிரும்னா இது வழியா? அவன் பட்ட கஷ்டத்துக்கு அப்ப என்னதான் தீர்வு? ஒருத்தன் நல்ல கஷ்டப்படுவான், இன்னொருத்த வந்து அள்ளிட்டு போவான்னா, நொங்கு தின்ன ஒருத்தன் நோண்டி தின்ன மாட்டிக்கிட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவங்க வேலையை பூரா செய்வாங்க, அவங்க வந்து அள்ளிட்டு போயிடுவாங்களாம். என்னடா தத்துவம் இது? ஆனால் அவர் சொல்லக்கூடிய காலத்தில் அது பிரபலமாக பேசப்பட்டது. உலகத்திலே வறுமையை ஒழிப்பதற்கு, ஏழ்மையை நீக்குவதற்கு, பட்டினி பசியை போக்குவதற்கு, சமத்துவ சமுதாயம் படைப்பதற்கு உடைமைகள் அனைத்தும் பொது உடைமையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்றாரு. சுயநலை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவன் வயிற்றுல புளிய கரைக்கு இவனுக்கு பாலை ஊத்து, பாலை வார்க்கு, வாக்கத்தான செய்ய என்ன செய்யும்? அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சவன், ஆனா சொத்தை புடுங்க போறானேன்னு அவனுக்கு பயம் வருது. இவன் ஒண்ணும் இல்லாம படுத்து கிடந்தவன், இவனுக்கு ஓசியில கிடைக்கிற சந்தோஷமா தானே இருக்கும். அதை எல்லா நாடும் வறுமையை ஒழிப்பதற்கு இனிமே கொண்டு வர வேண்டியதா? ரஷ்யா, சைனா, உலகத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகள். அவன் சொன்னதே சூப்பர், என் நாடு இனிமேல் கம்யூனிஸ்ட் நாடு. தத்துவத்தை கொண்டு வந்துட்டேன். கார்ல் மார்க்ஸ் சொன்ன தத்துவத்தை கொண்டு வந்து உடைமைகள் தனி உடைமையாக இல்லாமல் பொது உடைமையாக்கி சுயநலனை அழித்து பொது நலனை கொண்டு வரப் போகிறோம். எல்லா உடைமையும் பொது, யாருக்கும் சொத்து பத்தே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தான் சொத்து, கவர்மெண்ட்டுக்கு தான் வீடு. கவர்மெண்ட் என்ன பண்ணும்? எல்லா மக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கும். நீ இதுல இருந்துக்க, நீ இதுல இருந்துக்க, எல்லாரும் வேலைக்கு வா. கவர்மெண்ட் வேலை, தனியாருக்கு வேலையே கிடையாது. ஏன்னா தனியாருக்கு சொத்தே கிடையாது. உங்களுக்கு சொத்து இருந்தா தான் நீங்க கடை கட்டுவீங்க, அதுல 2 மிஷினை போடுவீங்க, 2 ஆளை போட்டு சம்பளம் கொடுப்பீங்க. அங்கெல்லாம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போயிருமே. இப்ப என்னாச்சு? கவர்மெண்ட் வேலை கொடுக்குது, வேலையில் பொது, அதுலயும் பொதுவாக கொண்டு வரா. எப்படி பொது? ஒருத்தனுக்கு 500, ஒருத்தனுக்கு 1000 கொடுத்தா தானே ஏற்றத்தாழ்வு வருது. எல்லாத்தையும் ஈக்குவலா கொண்டு வந்து நிப்பாட்டு, எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி சம்பளம். யாருக்குலாம்? வருஷம் 8 வருஷமா மண்டைய மூளைய கசக்கி படிச்சு இன்ஜினியர் ஆகி வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டு கொடுப்பானு,
அவனுக்கும் மாச சம்பளம் 1000 ரூபாய். உதாரணத்துக்கு சொல்ல 1000 ரூபாய் 1000 இல்ல, உதாரணத்துக்கு ஒன்னும் படிக்காம 1ஆம் கிளாஸ் கூட மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒழுங்காம கை நாட்டா உட்கார்ந்து செங்கல் எடுத்து கொடுக்கிறாரு சித்தாரு, அவருக்கும் மாச சம்பளம் 1000 ரூபாய். என்னதுக்கு அவன் ஆடு? எவ்வளவு இன்ஜினியர் படிப்பானா? ஏன்டா இது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சு விட்டு அவன் வாங்குற 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்குறதுக்கு இன்னைக்கே சித்தாரா வேலைக்கு சேர்ந்துருவான். ஒரு வயலும் படிக்கல. டாக்டர் ஆஸ்பத்திரியில இருந்து ஊசி போடுவாரு, அவருக்கும் 1000 ரூபாய். அவர்கிட்ட ஒரு நோயாளி என்றால் வேலை செஞ்சு விட்டு ஊசி வந்து வாங்கி போட்டு போவான, அவனுக்கும் 1000 ரூபாய். இதுக்கு நான் நோயாளியாவே இருந்துட்டு போயிருந்தேன், எதுக்கு படிச்சுக்கிட்டு டோட்டலா ஓஞ்சுது. பார்த்தா பிராக்டிகலா செஞ்சு பார்க்கும் போதும் ஆஹா, அவன் அவனுக்குன்னு சொத்து பத்துக்களை கொடுக்கலாட்டி, அவன் அவனுடைய சுய உரிமைகளை பாதுகாக்கலாட்டி, சொந்த நலனே நீ பேணக்கூடாது, பொது நலன் தான் பேணணும்னு சொன்னா நாடு அழிஞ்சு போயிருமோப்பான்னு நாட்டில் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அவனுக்கு தெரியுது. ஒவ்வொரு நாடா வாபஸ் வாங்கலாம். எனக்கு நான் இல்லப்பா, கம்யூனிஸ்ட் இல்லப்பா, எனக்கும் கம்யூனிஸ்ட் சம்பந்தம் இல்லப்பா. இன்னைக்கு ஒரே ஒரு நாடு மிச்சமா உட்கார்ந்து இருக்கான், சைனா மாத்திரம் கம்யூனிஸ்ட் நாடு. அதுவும் எப்படி? பேர் தான் கம்யூனிஸ்ட், டைட்டில் மட்டும் இஸ்லாமிய பாடல்பாகல, அது மாதிரி டைட்டில் மட்டும் கம்யூனிசம். உள்ளுக்குள்ள இருக்கிறது கார்ல் மார்க்ஸ் சொன்ன கம்யூனிசம் இல்லை. அது எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்குள்ள சட்டத்தை பூரா மாத்திக்கிட்டு நாங்கள் கம்யூனிசம் பெயருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப சுயநலனை அழித்து பொதுநலன் நிறுவ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அப்படி போதித்தால், அப்படி யாரேனும் சொன்னால், ஆனால் இன்றைக்கு எல்லோரும் சொல்கிறார்கள் சுயநலவாதியா இருக்காங்க, செல்பிஷா இருக்காங்க. சாதாரணமா பேச்சு வழக்கில் இருக்குது, வேலைகள்ல இருக்குது. நாங்கள் சுயநலம் கருத மாட்டோம், தன்னலம் கருதாமல் உழைத்த உழைப்பு. தன்னலம் இல்லாட்டி நீ இருக்க மாட்டாய். தன்னலம் கருதக்கூடாது என்று சொன்னால் அப்படி ஒரு மனிதன் வாழ மாட்டான். தன்னலத்தை பேண வேண்டும், தன்னலத்தை கவனிக்க வேண்டும், தன்னலத்தை அக்கறை செலுத்த வேண்டும். என்ன காரணத்தை சொல்லியும் தனது நலத்தை புறக்கணிப்பதை மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை, யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. எத்தனையோ உதாரணத்தை சொல்லலாம் நபிமொழிகள்ல. இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு மார்க்கம் மதம் என்று சொன்னால் அதுல ஒரு முக்கியமான அம்சம் எதற்கு வழங்கப்படும்? கடவுள் வழிபாட்டு தான் ஒரு மார்க்கத்தில் ஒரு பெரிய அம்சமாக கருதப்படும். ஒரு மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வயதான மனிதர், அவருடைய பையங்க 2 பேர், வாலிப பையங்க 2 பேர் கையில தோல்ல கையில போட்டுக்கிட்டு நடக்க கூட முடியல, காலில் சீவனே இல்ல, தூக்கி வச்சு போய்கிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் என்ன செய்தி? இவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போறது இப்படி தூக்கி தோல்ல போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க? அவர் நேர்ச்சை பண்ணி இருக்கிறாரு, நடந்தே போய் ஹஜ்ஜு செய்வேன் என்று. ரசூலுல்லாஹ் பாத்துருக்கீங்க, ஏன் தேவையில்லை இந்த நேர்ச்சை? உன் உடல் நலனே இவ்வளவு மோசமா இருக்கு, வயசாரியா இருக்கிற, நடக்க கூட முடியல, நடந்து ஹஜ்ஜு போவன், ஏன் இப்படி நேர்ச்சை பண்ணிக்கிட்ட? தேவையில்லாத நேர்ச்சை. இதனால அல்லாஹ்வுக்கு என்ன, உனக்கு என்ன? அல்லாஹ் என்ன தேவையற்றவன்? நீ இப்படி உன் உடலை வருத்தி, உன் நலனை அழிச்சு, உன்னுடைய இன்பத்தை தொலைச்சு, உன் உடலுக்கு நோயை கொடுத்து, அதுக்கப்புறம் வழிபாடு, அப்படி ஒரு வழிபாடு தேவையில்லை. அப்படி ஒரு இபாதத்தை அல்லாஹ் விரும்பல. நல்ல கம்பீரமா இருக்கும்போது செய், உடல் நலத்தோடு இருக்கும்போது செய், சுயநலத்தை பேணிக்கொண்டு செய். உன்னுடைய நலம் குறைபடும் என்று சொன்னால் அப்பவும் இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல. தொழுகைக்காக வேண்டி ஒது செய்ய வேண்டும். ஒருவர் ஒதுவ தண்ணி அள்ளி ஊத்துனா காய்ச்சல் கூடி போயிடும், அது கையில சலம் புண்ணு இருக்குது, தண்ணி அள்ளி ஊத்துனா புண்ணு கூடி போயிடும், என்னுடைய உடல் நலன் பாதிக்கப்படும், ஊத்தித்தான் ஆகணும்னு சொல்லாது. ஊத்தாத, மண்ணள்ளி தயமம் பண்ணிக்க. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான
பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. காலில் வலி இருக்குது, நின்னுக்கிட்டு சொல்ல முடியல, தொழுதும் ஆகணும் இஸ்லாம் சொல்லாது. உடல் நல பேணி நிக்க முடியல, உட்கார்ந்துக்க. கடைசியில் நின்னு இருக்கிற காலையே இறந்துறாங்க. உள்ள கல்லும் நல்ல கண்ணா போயிடலாமப்ப, அதனால இருக்கிறது சேஃப்டியா பாதுகாத்துக்க. இப்படித்தான் இஸ்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும். ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள்ள உள்ள வந்தா நடுவுல ஒரு பெரிய கயிறு ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன இது, என்ன இதுன்னா கயிறு என்னன்னு தெரியாம என்னமோ புதுசா தொங்குது என்ன அப்படி கேட்கல. கயிறு பள்ளியாசல நடுவுல தொங்குதப்பா, என்ன விவரம்? இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹப்லுல் ஸைனப், உங்க மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களா, அவங்களுடைய கயிறு. சரியப்பா, ஸைனப் கயிறு ஸைனப் வீட்டுல இருக்கணும், அது பள்ளியாசல நாட்டுக்கு நிக்குது. அப்புறம் அவங்க பதில் சொல்றாங்க, இரவு நேரத்துல அல்லாஹ் வழிபடுற தொழுவுறதுக்காக உங்க மனைவி வருவாங்கல்ல, சரி வருவாங்க. நைட்ல தக்பீர் தொழுதா எப்படி இருக்கும், நாம எப்படி சொல்லுவோம்? உதாரணமா திடீர்னு ஈமான் பொங்குதுன்னு வச்சுக்குவோம். அப்பப்ப நம்ம ஆளுக்கு ஈமான் அப்படியே பொங்கி வலியும். அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இல்ல, ரமலான் அப்படியே வலிஞ்சு கொட்டி பால் பொங்கி அடுப்பு அடைக்கிற மாதிரி பார்த்தா, காலையில பார்த்தா பள்ளியாசா, மத்தியானம் பார்த்தா பள்ளியாசா, சாயங்காலம் பார்த்தா பள்ளியாசா, கஞ்சி குடிக்கும் போது பள்ளியாச கூட்டுறது, பெருக்கிறது, குரானு தஸ்மீம் பண்ணி எப்ப பார்த்தாலும் பள்ளியாசலே இருக்கிறது. மோதினாரோட சுத்துறது, அஜரத்தோட சுத்துறது. ரமலான் மாசத்துல அஜரத்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாலும் ஒரு பெரிய கெத்து, நமக்கு அஜரத்துக்கு ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறது. ரோஸ் தொலைக்கு பிறகு அசர் தொலைக்கு பிறகு பள்ளியாசல உருண்டு புரண்டு பள்ளியாசல அழுக்காக்கி பக்கத்துல உள்ளவங்களை பத்தி புறாணி பேசி இப்படியே ஒரு மாச காலத்தை ஓட்டுனவரு ஒரு மாசம் அப்படியே பொங்குது பால். பொங்கின பால் வறுமை என்னாச்சு, ரமலான் பெருநாள் தொழுகை முடிஞ்சது, அந்த நாளைக்கு அடுப்பு அமர்த்தி போட்டுட்டு எல்லாம் ஆறி போச்சு. அசர் தொலைக்கு முதல் தொலைக்கு ஆளை பார்த்தா, அதான் கிண்டலா ஒரு பள்ளிவாசல ஒரு போர்டு வச்சிருந்தாங்க, காணவில்லை, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். யாரும் போட்டு யாரோ காலையே தெரியல அப்படின்னு கீழே படிச்சா, ரமலான் மாதத்தில் பள்ளிக்கு வந்த மக்களை தொழுகைக்கு வந்தவர்களை ரமலானுக்கு பிறகு காணவில்லை அப்படின்னு அப்படியே பொங்கி வெளியுதுல. அது மாதிரி திடீர்னு நம்ம ஆளுக்கு யாருக்காவது பொங்கிடும். ஒரு நேரம் கேட்டு பொங்கணும், தப்பு இல்லை, அதெல்லாம் குற்றம்னு சொல்லுங்க. சில நேரத்தில் கூடும், சில நேரத்தில் குறையும். யதார்த்தமா உள்ள தர்மத்தை பத்தி பேசுவாங்க திடீர்னு ஒரு ஜும்மாவுல. அன்னைக்கு பாருங்க பள்ளியாசல ஜும்மா வசூல் எப்படி இருக்கு. டெய்லி பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வசூலாச்சுன்னா வாரம் தர்மத்தை பத்தி என்னைக்கு பேசுறாரோ அன்னைக்கு ஒரு 4000 ரூபாய் வந்து விழும். காரணம் என்ன, அதை கேட்கும் போது அது கொஞ்சம் கூடும் இயற்கையில உள்ள. ஒரு நாள் தொழுகை பத்தி பேசிட்டாரு, கரெக்டா தொலை வந்துடணும்பா. 2 நாள் சுபுவுக்கு அலாரத்தை வச்சு தன்னை முழிச்சு என்னத்தையோ கஷ்டப்பட்டு வந்துருவோம். 3ஆவது நாட்டு அலாரம் மண்டையில ஓங்கி ஒரு தட்டை தட்டிட்டு இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல தூங்கிட்டு போவோமே, எந்திரிச்சு பார்த்தா மணி 10 போயிடும். இந்த நிலையில ஓடுவோம். ஒரு நாள் ஈமான் பொங்கி நைட்ல வந்து நிக்கிறீங்க, எவ்வளவுதான் பொங்குனாலும் என்னத்துக்கு ஆகும்? ஒரு நைட்டு 10 மணிக்கு வந்து தக்பீர் என்னன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் தொழுகிறேன், ஃப்ரெஷ்ஷா நிற்பேன். 1.5 மணி நேரம் நல்ல அப்படியே கவனத்தோடு நிற்பேன். 10, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 11:30 ஆச்சு, 12 ஆச்சு. 1 மணி அப்படி லேசா மங்கும், கண்ணெல்லாம் மங்கும், காலெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி லேசா மந்த சாய் கூட சாய் உடம்பு தூங்கும்போது. சுபு நேரம் தொழில பார்த்திருப்பீங்க பள்ளியாசல்ல, சுபுல நிக்கும் போது ஒழுங்கா நிற்பாரு, எல்லாம் லைன்ல அப்படியே நிக்கும். வண்டி ருக்கு போகும்போது அப்படியே போயிடும். ஏன்னா நிக்கும் போது ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும் இமாமுக்கும் நமக்கும். என்னமோ காலையில் விழுந்துகிட்டே இருக்குமா, அரைகுறையா தூங்கினாலும் சரி தூங்காடும் சரி, அரைகுறையா ஒரு மயக்க நிலையில வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ருக்கு போவோம், சரியா போவோம், அத்தையத்துல உட்காந்து வச்சுக்குவோம். சத்தமும் இல்ல, பேச்சைனாலும் மூச்சைனாலும் ஒரு நேரத்தை அப்படியே சும்மா உட்காந்துருக்கா. நல்ல தூக்கம் வந்து டம்முன்னு ஒரு முட்டு பக்கத்துல உள்ள மண்டையில. அப்பதான் தெரியும் பாட்டி அத்தையத்தை ஓதிட்டு இருக்காரு நினைச்சா அவன் நல்லா உட்காந்து. சில பேரு மதரசாக்கள் நீங்க இந்த கூத்த நல்லாவே பார்க்கலாம். மதரசாக்கள் என்ன இருக்கும்னா, சஜிதா சலாம் கொடுத்த பிறகு பக்கத்துல சஜிதா இருக்கணும் இருப்போம். இந்தி தொழில் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு
போனவன் அந்த இடத்துல பீஸா போயிருவான். இந்த லட்சணத்துல கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா உடல்ல சோறு வரும், தூக்கம் வரும், இயல்பு. தூக்கத்துல அப்படி வண்டி கூட சாயும்ல, சாய விடாம தடுக்கிறதுக்காக வேண்டி ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மெத்தட கடைபிடிப்பாங்க. மேல இருந்து தொங்குற அந்த கைத்தை அப்படியே முதுகுவலியா எடுத்து இடுப்புல ஒரு சுருக்கா அணி போட்டுக்க வேண்டியது. போட்டா என்ன ஆகும்? ஒரு கால் தன்னையும் அறியாமல் தூக்கம் மிகைத்து வண்டி கீழே விழ போச்சுன்னா கையில அப்படி தூக்கி பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிக்கல, கீழே விழுந்து மண்டை கண்ட உடையாம. அதற்காக வேண்டி இந்த செட்டப்புகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்திற்கு விளக்குகிறார்கள். நம்மகிட்ட விளக்குற நம்ம எப்படி கேட்போம்? நம்ம ஆளுநர்கள் கேட்கவே தேவையில்லை. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி கையில கிடைச்சது, கிடைக்கிற போல இருக்குது. கிடைச்சா கூட ரசூலுல்லாஹ் கண்டிச்சது பின்னாடி வந்துட்டதுனால விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்ப எப்படி சொல்றான்னு தெரியுமா? ஜக்கரியா மௌலானாவுக்கு அமல்களின் சிறப்பு எழுதும்போது கிடைக்கல போல இருக்குது. இல்லாமல எழுதினவருக்கு இது மாதிரி ஒண்ணு கிடைச்சா எப்படி எழுதியிருப்பாரு, விட்டு அடிச்சிருப்பாரு. ஆனா நாம அதை பெருசா நினைக்கிறோம், இப்படி வழிபாடு செய்தார்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கோபத்தை தருகிறது. தகட்டுங்க முதல்ல, யார் இப்படி உங்களை வழிபட சொன்னது? இவ்வளவு தூக்கம் வரும், தூக்கத்தை எல்லாம் விட்டு அப்படி கஷ்டப்பட்டு. தூக்கம் என்பது உடலுக்கு தேவைப்படுகிற இயற்கையான ஒரு உணர்வு. நம்முடைய உடல் நலத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் நான் தூங்கினால்தான் உடல் நலம் சரியாக இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு தூக்கத்தை ஒரு நல்ல ரஹ்மத்தாக, நல்ல ஒரு அருளாக ஆக்கி தந்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி தர்றான். தூங்காம விட்டோம்னா அது மாதிரி ஒரு பெரிய சோதனை ஒண்ணுங்கிற. 40 நாள் ஒருத்தர் தூங்க விடாம ஆக்கி பாருங்க, 41வது நாள் பைத்தியமா தான் இருப்பான். அப்படிதான் ஆனா மனுஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சுய நலவை அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் பெயரால் அழித்துக் கொள்வதை கடுமையாக கண்டிக்கிறார்கள். சொல்றாங்க, முதல்ல தூக்கம் வந்துச்சுன்னா போய் தூங்கி, 2வது தொழுகைக்கு வந்து நில்லு. தூங்கி நல்ல ஃப்ரெஷ்ஷா வந்து நிற்பியா? அதை விட்டு தூக்கத்தோடு வந்து தொழுகை, தூக்கத்தோடு தொழுகையா? அல்லாஹ்வை வழிபடும் பொழுது எப்படி வழிபடுறோம், எங்க ஓதுறோம், எங்க நிக்கிறோம்? அத்தையாத்துல உட்கார்ந்து அலுமுசுலா ஓடுறாங்க, பள்ளியாசல கேட்கிறோம், காதல கேட்கிறோமே. அத்தையாத்துல உட்கார்ந்து அலுமுசுலா ஓடுறாங்க, என்ன காரணம்? தக்பீர் கட்டி நின்றுகிட்டு அத்தையாத்து ஓதிட்டு இருக்கிறான், என்ன காரணம்? அரை உரை தூக்கத்தோடு செய்கின்ற வேலை. ஏன் இந்த வேலை? தூக்கம் வந்துச்சுன்னா முதல்ல தூங்கி, 2வது தொழுகைக்காண்டி வந்து நில்லு. தூக்கத்தோடு வந்து நின்னா நீ என்ன ஓதுற, என்ன செய்யற, எத்தனை ரக்காத்துல நிக்கிற, இந்த மாதிரி தெரியுமா? கழுத விட்டு கை நிறைய அள்ளி கொடுத்த கிளம்பாங்கள, 4 ரக்காத்து தொழுவ, என்ன புண்ணியம்? அல்லாஹ்வுக்கு குவான்டிட்டி தேவையில்லை, எண்ணிக்கை தேவையில்லை, குவாலிட்டி தேவை, தரம் தேவை. 1 தொழுதாலும் உருப்படியா தொழு, 2 ரக்காத்து தொழுதாலும் உருப்படியா தொழுவு, ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனத்தோடு சொல்லி தொழுவு. ஏன் தேவையில்லாம உடலை வதைத்து, உடல் நலனை அழித்து, சுயநலனுக்கு எதிராக வழிபாடு என்ற பெயரால் கூட நீ தொழுகையில் நிற்கக்கூடாது. தூங்கிவிட்டு வந்து தொழுகைக்கு நிற்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சுயநலனை பேணு, சுயநலனில் அக்கறை காட்டு, சுயநலனுக்கு எதிராக செயல்படாது, இப்படி பல போதனைகளை இஸ்லாம் செய்கிறது. ஆனால் அந்த சுயநலன் எப்படி இருக்க வேண்டும்? அந்த சுயநலனை நீங்கள் பேணுகிற தருணம் அது பொது நலனுக்கு இடையூறு இல்லாத வகையில், பிறர் நலனை பாதிக்காத வகையில், அல்லது பிறர் நலனை கவனத்தில் கொள்ளாத அளவிற்கு நீங்கள் சுயநலனில் மூழ்கி போய்விடக் கூடாது. சுயநலத்தை பேணு. பிறர் நலத்தை பேண வேண்டிய தருணம் வருகிற பொழுது அதையும் சேர்த்து பேணு. சுயநலத்தை மட்டும் பேணாத, சுயநலத்தோடு பொது நலத்தையும் சேர்த்துக்கொள். வெறும் பொதுநலம் கிடக்காத, வெறும் வழிபாடு கிடக்காத, அது வெறும் சுயநலம் கிடக்காத. சுயநலத்தையும் பாரு, பொது நலத்தையும் பாரு, உன்னலத்தையும் பாரு, பிறநலத்தையும் பாரு, இரண்டையும் சேர்த்து ஒரு சக்கரம் போல், ஒரு வண்டியினுடைய 2 சக்கரம் செல்வதை போன்று அப்படி நீ இழுத்துச் செல்ல வேண்டும். அங்கதான் மைனஸ். இவ்வளவு நேரம் சொன்ன நம்மள்கிட்ட கோளாறு இல்லை. தான் வேலையை தான் கரெக்டா செய்யறது, தான் சம்பாத்தியம் பண்றது, தான் திங்கிறது, தான் தூங்குறது, எல்லாம் கரெக்டா ஓடுது. ஆனால் அதை பிறர் நலனை பார்க்க வேண்டும் என்ற அம்சத்தை நம்மில் பல பேர் கவனிப்பதில்லை. பிறர் நலத்தை கவனிக்காமல் சுயநலம் மாத்திரம் உங்களிடத்தில் மிஞ்சி நின்றால் நீங்கள் முஸ்லிமே இல்லை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகத்துடைய போதனை சொல்லுகிறது, நான் உண்டு,
என் கடை உண்டு, என் வியாபாரம் உண்டு, என் மனை மக்களோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கை உண்டு, எவன் கேடு கட்டு போறா என்ன என்று நீ நினைத்தால் நீ இஸ்லாத்தினுடைய முழுமையான முஸ்லிம் இல்லை. யாருடைய நலனையும் கவனத்தில் கொள்ளாமல் உன் நலனுக்காக வேண்டி பிறர் நலனை நீ அழித்தால் நீ முஸ்லிம் இல்லை. இன்னைக்கு அதுதான் நடக்குது. சுய நலத்திற்காக வேண்டி பிறர் நலம் அழிக்கப்படுகிறது. தான் சம்பாதிக்கணும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமையை பத்தி பேசுறாங்க, வட்டி. வட்டியினுடைய பின்னணி என்ன? சுயநலம். எனக்கு காசு வேணும், எனக்கு பணம் வேணும், நான் சொத்து சம்பாதிக்கணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும். சரி வாங்கி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி, கடையில் உட்கார்ந்து வியாபாரம் செஞ்சு வாங்கி, ஏண்டா வட்டி கொடுத்து வாங்குற? அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார், எத்தனை பெண்கள் கற்பிழக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் உயிரிழக்கின்றன, எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவிலே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவன் நடுத்தருவில் நின்னாலும் பிரச்சனை இல்லை, ஏன் நலன்தான் பெரிது என்று சம்பாதிக்கிறோமே. அவள் கற்பிழந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை காசு என்று சுயநலம் பார்க்கிறோமே. இந்த சுயநலத்தை இஸ்லாம் எதிர்க்கிறது. இப்படி இந்த போக்கு இருக்க கூடாது. பல பேர் கடன் கேட்கிறான். ஒருவரிடமிருந்து நம்முடைய தேவைக்காக வேண்டி காசு பணம் வாங்குறோம், அவருடைய அனுமதியோடு. ஒரு 6 மாசத்துல திரும்ப தர்றேன், கொடுக்க முடியல, என்ன செய்யணும்? போய் ஒரு இடத்துல தாழ்மையா கோரிக்கை வைக்க வேண்டும். தர்றேன்னு சொன்னீங்க, தர முடியலைங்க, காலந்தாலத்துக்கு கொஞ்சம் பொறுத்து போங்க, எப்படியா திரட்டி கொடுத்துறேன். கஷ்டப்பட்டு திரட்டி சம்பாத்தியம் பண்ணி பொருளை அடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனா என்ன நடக்குது நம்ம நாட்டில்? நாள் ஆக 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 நேற்று அவன் நம்ம இடத்துல வந்து செஞ்சு கூத்தாடி அழுதான். வழி இல்ல, சொத்துக்கு வழி இல்ல, வியாபாரம் போயிடும், கடையை வாங்கணும், இதை விட்டா எனக்கு வழி கிடையாது, ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுங்க என்று நம்மிடத்திலே கைகட்டி அழுது கடன் வாங்கி சென்றவன் இன்னைக்கு நான் கடனை கொடுத்து விட்டு 4 மாசத்துக்கு பிறகு நான் போய் அவங்க வீட்டுல அழுது, அப்பா கஷ்டமா இருக்குது, கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்துடுறா, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. எத்தனை பெரிய மோசடி! உன் நலத்திற்காக, உன்னுடைய சுய லாபத்திற்காக இன்னொருவருடைய லாபத்தை, நலனை நீ அளிப்பாயா, புறக்கணிப்பாயா? கடன் வாங்குறது மார்க்கெட்டில் பெரிய குற்றம் இல்லை. ஆனால் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாமல், அவன் நலன் மீது அக்கறை கொள்ளாமல், உன் நலனை மாத்திரம் நீ கருத்தில் கொண்டு செயல்பட்டால் விளைவு என்ன? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவன் போரிட்டு தனது இன்னுயிரை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்கிறார். அல்லாஹ் உஸ்ர கொடுத்திருக்கிறார். அதுக்கு இட வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சும்மா நம்மால் டைலாக் அடிப்போம். எவனா கொடுத்தாரா உசுரை வரைக்கும் நமக்காக வேண்டி, என் நண்பனுக்காண்டி நான் உசுர வேணாலும் கொடுப்பேன்டா, ஒரு 50 ரூபாய் கைமாத்து கொடுக்க கேட்டு பாருங்க. உசுர கொடுக்கிறவன் 50 ரூபாய் கைமாத்து கொடுக்க மாட்டான். எத்தனை பேர் பார்க்கிறோம்? ஆனால் உயிரை கொடுப்பது சாமானியமான வேலை இல்லை, ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு தியாகம். அந்த தியாகத்திற்கு மதிப்பளிக்கிற இறைவன் அதுக்கு முன்னாடி எல்லா பாதையும் மன்னிச்சிட போங்கிறான். நீ என்ன தப்பு செஞ்சுட்டு போ, மன்னிச்சுட்டேன். தொலாம் இருந்தியா போ, விடு. ஹஜ் செய்யலையா விட்டு தொலை. ஜக்காத்து கொடுக்கலையா பரவாயில்ல போ. திருமலையை படி சர்ற விடுற, எல்லாத்தையும் மன்னிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்து சொல்ல இல்ல தெய்ன், கடன் வாங்கி இருந்தால் அதை எல்லாம் மன்னிக்க மாட்டான். அது மட்டும் பெண்டிங். ஏன்? அடுத்தவனுடைய நலனை நீ மோசடி செய்திருக்கிறாய். இது எனக்கு செஞ்சது, மன்னிப்பேன். ஆனால் பிறர் நலனில் அக்கறை காட்டாமல் அவன்கிட்ட வாங்கின கடனை திரும்ப கொடுக்காம வந்திருக்கிறிய, மோசடி கூட பண்ணல, தரமாட்டேன்னு சொல்லல, ஏமாற்றவில்லை. என்ன செஞ்சிருக்கிறாரு? வாங்கின கடனை திரும்ப கொடுக்காம அதுக்குள்ள உசுறு விட்டாரு. அல்லாஹ் அதை பெண்டிங் வைக்கிறாங்க. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா,
இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அவனுக்கு செய்ய வேண்டிய அவனுடைய நலனை நீ கவனிக்கவில்லை, உன் நலனை மாத்திரம் கவனித்திருக்கிறாய், அவன் நலன் மீது நீ அக்கறை செலுத்தவில்லை. ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில பணி செய்து கொண்டிருந்த ஒருவர் இறந்து போயிடுறார் இரவு நேரத்தில். சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, ரசூலா போய் நைட்ல போய் எதுக்கு போய் எழுப்பி சிரமம் கொடுக்கணும், நாமளே ஜனாஸா தொழுகை நடத்தி அடக்கம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அடக்கம் செய்து விடுகிறார்கள். அதுக்கு 2 நாளைக்கு பிறகு ரசூலா கேட்கிறாங்க, என்னமா அது அந்த பணியாளர் எங்க ஆளை காணோம், சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆளை காணோம், இல்ல அவர் இறந்துட்டாரு அன்னைக்கு நைட்டு. இறந்துட்டாரா, ஏன்டையும் சொல்லல, இல்ல இரவு நேரமா இருந்துச்சு எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிதான் நாங்க சொல்லாம அடக்கம் பண்ணிட்டோம். ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, நான் இருக்கும் பொழுது நான் எங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் யாரையும் அடக்கம் செய்யாதீர்கள், என என்னுடைய துஆ அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த அடக்கம் செய்யப்பட்டவருடைய மண்ணறையில போய் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த அளவிற்கு இறந்து விட்டால் ஒருவர், அவருக்கு தன்னுடைய துஆ வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சபைக்கு ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவர் எதுவும் கடன் வாங்கி இருக்கிறாரா? ஆமா வாங்கி இருக்கிறாரு. அதை அழைக்கிறதுக்கு சொத்து இருக்குதா? சொத்து இல்ல, ஒன்னுத்தையும் விட்டுட்டு போகல. நான் தொலை வைக்க மாட்டேன், உங்க சவருக்கு நீங்களே தொலை வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்றாங்க, அவர் அந்த கடன் பட்ட நிலையிலேயே அதை திருப்பி செலுத்தாமல் மரணமடைந்திருக்கிறார். அது ஒரு பாரதூரமான குற்றமாக அவருடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை துடைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே யாராவது ஓடி வருவார், ரசூலுல்லாஹ் நான் அடைச்சிடுறேன், மகன் ஓடி வருவான், நான் அடைச்சிடுறேன். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவாங்க. ஒரு கடன் வாங்கி அந்த கடனை திரும்ப செலுத்தாமல் சென்றால் பிறர் நலனை அக்கறை கொள்ளவில்லை என்ற குற்றத்தினால் தன்னுடைய சுயலாபத்திற்காக அடுத்தவருடைய நலனை புறக்கணித்தார் என்ற பாவம் அவர் மீது ஏற்பட்டுவிடும் என்று இஸ்லாம் கருதுகிறது. என்றால் நாம சர்வசாதாரணமா வட்டி வாங்குகிறோமே, வட்டி கசைக்கு பிழிகிறோமே, வரதட்சணை வாங்குகிறோமே. வரதட்சணையுடைய பின்னணி என்ன? காசு வேணும், பணம் வேணும், கார் வேணும், பிரேஸ்லெட் வேணும், கழுத்துல தங்க செயின் வேணும், விரலுக்கு மோதிரம் வேணும், ஊரு சுத்த ஸ்கூட்டர் வேணும், எனக்கு சொத்து பத்து வேணும். அதனால் ஒருத்தன் பாதிக்கப்படுறானே. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறது இந்த வரதட்சணை கொடுமையினால் கவனிச்சியா? அதை யோசிக்காம ஓன் காசம், ஓன் லாபம் மட்டும் லாபம், ஓன் உசுறு மட்டும் உசுறு. அவன் உசுறுலாம் அந்த பொண்ணை பெற்று வச்சிருக்காங்க, அவன் தகப்பனுடைய உசுறு, மானம், மரியாதை. ஓன் மானம் மரியாதைக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சுன்னா என்ன குதி குதிக்கிற மாப்பிள்ளை விட்டுக்காரு. கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்கார ஒரு கடைசியா ஒருத்தருக்கு பந்தி வைக்கும் போது கரிசால தீர்ந்து போச்சான். எத்தனை கல்யாண வீடு வகையா இருக்கு தெரியுமில. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், ஏன்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்னடா நீனு மானத்துக்கு குதிச்சு வந்தவனா, திங்கிற முதலே முதலே வந்து தின்னு துடைக்க வேண்டியதானே மாப்பிள்ளை விடுங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு, மாப்பிள்ளை தோழை. எங்க ஊர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கினதுக்காக, மாப்பிள்ளை மாட்டை ரேட்டு கொடுத்து விலைக்கு வாங்கினதுக்காக 40 நாளைக்கு அந்த மாடு கூட இந்த மாட்டையெல்லாம் சேர்த்து தீனி போடணும். 40 நாளைக்கு மாப்பிள்ளை தோழர்களுக்கெல்லாம் பொண்ணு வீட்டுல சாப்பாடு. 20 பேர் 25 பேர் புடை சூழ வருவார் மாப்பிள்ளை. டெய்லி காலையில மதியானம் நைட்டு, காலையில மதியானம் நைட்டு. அதுக்கே அதை வச்சுக்கிட்டே பல பேர் குடும்பம் நடத்திடுவாங்க. அதிலேயே அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளே ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும்ல. ஒரு காலம் அவன் சர்க்கிள், அவன் ஏஜ் ஒருத்தவனுக்கு பூரா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். அடுத்த ஸ்டெப்ல போய் நம்மளும் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு சின்ன வயசுல போய் கூட்டணி சேர்ந்துக்கிறது. ஏன் அடுத்த காலத்தை ஓட்டணும், இப்ப நம்ம செட்ல உள்ளவங்க பூரா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே சோறு கிடைக்காது, அடுத்த அவன் தான் இருக்கிறான்,
நமக்கு உங்க அண்ணன் ஃப்ரெண்டு தானப்பா, வா நம்மளும் ஃப்ரெண்டு தான் கூட்டணி சேர்ந்து அப்படியே தலைமுறையா 40 வயசு வரைக்கும் மாப்பிள்ளை சோறு தின்னுட்டு இருக்கான். பலர் மாப்பிள்ளை ஃப்ரெண்டுக்கு சோறு தின்னுட்டு இருக்கான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு. யோசிச்சியா நீ எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் அந்த பெண்ணுக்கு? அந்த பெண்ணை பெற்றெடுத்தவன் படுகிற பாருங்க. எத்தனை பள்ளிவாசல்களில் போய் மானத்தை இழந்து மரியாதையை இழந்து துண்டை விரிச்சு அம்மா ஐயா அத்தா அம்மா அப்பா மூமின்களே முஸ்லிம்களே பயம்லாம் அது வரைக்கும் மூமின்களே வார்த்தையை வந்திருக்க பெரியவர்களே கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுக்கிறானுங்க. ஓ மரியாதை ஒரு கரிசாங்கா இல்லைன்றதுக்கு ஒரு துண்டு கறி போடலன்ற நாடு குதிச்சியே நீ. பொண்ணுட்டுக்கான மொத்த மரியாதையும் பள்ளிவாசலுடைய வாயில் படிகளிலே அடகு வைத்தாலே அந்த மரியாதை என்ன சொல்வது? உனக்கு கொடுக்கிற காசுல கொடுக்க வேண்டிய டேட்ல ஒரு 50 கிராம் தங்கம் ஒரு 5 கிராம் தங்கம் குறைச்சு கொடுத்துட்டாரு. என்ன ஃபைட் பண்ற? பொண்டாட்டிய வீட்டுக்கு அனுப்புற, வாங்கிட்டு வந்தா வராட்டி அப்படியே உட்கார்ந்துக்க. பெண்கள் நிறைய இருக்கின்ற திமிர்ல பேசுறியா? அந்த தெனாவட்டில பேசுறியா? இவ இல்லாட்டி இன்னொருத்தி, இவளை வீட்டுக்கு அனுப்பிட்டு இன்னொருத்திய கேட்டுங்க அங்க ஒரு 50 பவுன் வாங்கலாம், 5 லட்சம் வரலட்சம் வாங்கலாம். அந்த தைரியத்தில் பேசுறியா? வாங்கி நீ வாங்கி அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பா 5 போட்ட பிள்ளைய அவன் ஒவ்வொருத்திக்கு நீ 5 லட்சத்தை கொடு அப்பா இல்ல. அல்லாஹ் எப்பொழுதுமே உடனே கணக்கு தீர்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கணக்கு தீர்க்கிற பண்பே தனி. நம்ம தமிழ கூட பழமொழி சொல்லுவாங்கல்ல, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். நின்று கொள்ற கேரக்டர் அல்லாஹ்வுடைய கேரக்டர். சனஸ்தபிருஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்திலே சன்னம் ஜன்னமாக அவர்களை பிடிப்போம். தெரியாது உனக்கு, வந்துருச்சு கல்யாணம் முடிச்சுட்டோம், அவளை அவுத்து விட்டாச்சு, அடுத்தவளை கட்டியாச்சு, இங்க ஒரு 5 லட்சம் வந்துருச்சு, இங்க ஒரு 50 பவுன் நகை வந்துருச்சு, இன்னைக்கு வந்துருச்சு. பின்னாடி நீ கொடுப்பல உன் பிள்ளைக்கு 20 வருஷம் கேப்ல பொருளாதாரத்துடைய ரூட்டே மாறி போய் நீ 5 லட்சம் வாங்குற லெவல்ல உன் பிள்ளைக்கு 50 லட்சம் கொடுக்கணும். எழுதி பிச்சை நீ அல்லாஹ் அப்பா உன்ன பள்ளியாசல கையேந்த விடுவா? சும்மா அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில திரையில்ல. இத்தகி தாவத்தல் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அதற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அநியாயம் செய்யப்பட்ட அந்த பெண், அந்த பெண்ணுடைய தந்தை, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் கஷ்டப்பட்டு சில்லறை சேர்க்கிற மாதிரி சேர்த்து கெட்டி வச்ச வீட்டை தான் பிள்ளைய கெட்டி கொடுக்கிறக்காக வித்து புட்டு வார வீட்டுல குடியிருக்கிறான, மரத்தடியில படுத்து தூங்குறானே, அவருடைய பிரார்த்தனை ஒண்ணு சும்மா விடுமா? பிடிப்பாங்க. அடுத்தவனால கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, அவனும் மனுஷன் தானே. கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்காமல் உன் சுயநலத்தை மட்டும் கணக்கில் கொண்டால் ஐயோ முஜ்ரிமு, மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்றான், பாவிகளே பிரிந்து நில்லுங்கள், இன்றைக்கு தனியா போறேன். அடுத்தவனை பத்தி கேர் பண்ணாம ஓ லாபம் ஓ நல சேலம் இப்படி தாட்டி பணம் சேர்ப்பதில் பொருள் சேர்ப்பதில் உறவு கொள்வதில் அத்தனையிலும் சுயநலத்தை மட்டும் பார்த்தாய பிரிந்து நின்றா உனக்கு தனி விசாரணை. இன்னைக்கு நீ தனியா போ, உன்னை தனியா வச்சுக்கணும். உன் விசாரணையே தனி, உனக்கு கொடுக்கிற தண்டனையே தனி. வேணுமா? அப்படிப்பட்ட தண்டனை வேண்டுமா? அப்படி அனுபவிக்க இயலுமா? அல்லாஹ்விடத்தில் கடுமையான கோபத்தையும் சாபத்தையும் பெற்று மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற முடியுமா? சுயநலத்தை பாரு, பிறர் நலன் பாதிக்கப்படாத வகையிலே பாரு. இன்னும் சொன்னால் பிறர் நலன் பாதிக்காட்டி பிரச்சனை இல்லை, பிறருடைய நலனை பேண வேண்டிய சில நேரத்தில் பேணாமலும் நீ இருக்கக்கூடாது. சுயநலத்தை நீ பார்க்கணும். எப்படி? அடுத்த ஒருத்தர் அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது, அவனுக்கு நீ நன்மை செய்ய வேண்டிய சட்டம் இருக்கிறது. உன்னுடைய தேவையை எதிர்பார்த்து ஒருவன் நின்றால் அவனுடைய தேவையை புறக்கணிச்சிட்டு உன் தேவையை மட்டும் நீ கணக்கில் கொள்ளாதே. நாளை மறுமையினுடைய அந்த மஹ்ஷர் பெருவெளியில் நீதிமன்ற அந்த திடலில்
நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பலவற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே திருமறை குர்ஆனில் அப்படியே கண்களுக்கு முன்னால் படம் பிடித்து காட்டுகிறார். அதுல ஒரு காட்சி, இந்த விசாரணை பட்டோலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஏடு, நம்ம என்னென்ன செஞ்சோம், விசாரணை முறையே வித்தியாசமா இருக்கும். தீர்ப்பு இப்ப நம்ம உலகத்துல தீர்ப்பு எப்படி இருக்கும், நாம வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் கொண்டு போய் நம்முடைய கருத்துக்களை சொல்லுவோம். ஜட்ஜி ஒருத்தர் விசாரிச்சு சரி தவறு நியாயம் அநியாயம் தண்டனை என்ன தீர்ப்பு வழங்குவார். மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, நான் செஞ்சது எனக்கு கரெக்டா தெரியாது, அரைகுறையாக நடுவில் இருக்கும், எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து நான் வச்சுக்க, புடி புக்க புடி, நீ என்னெல்லாம் செஞ்ச நீ பாரு, நீ என்னெல்லாம் செஞ்ச நீ பாரு. ஒவ்வொருத்தர் ஏன் கொடுத்து விட்டு அல்லா சொல்வானா, இன்றைய தினம் உனக்கு கணக்கு பார்க்கிறதுக்கு நீயே பார்த்துக்க, போ உங்களுக்கு நீ பார்த்துக்க, நான் சொல்ல தேவையில்லை. நீ செஞ்சிருக்க போட்டிருக்க எழுதியிருக்க எக்ஸாமுக்கு என்ன மார்க் போடணும், ஏன்னா இது எக்ஸாம் பேப்பர். இன்னைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிற இந்த உலகம் இருக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கிறது, இது ஒரு சோதனை கூடத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஒரு பரீட்சை கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். எழுதுற எழுத்து ஒண்ணு கவனம் வேணும், திரும்ப எழுத சான்ஸ் கிடைக்காது. இன்னைக்கு எக்ஸாம் ஆள்ல கிடைக்கும். 10th எழுதினார் ஒருத்தர், தப்பா எழுதிட்டாரு, ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருந்தாருன்னா அடுத்த வருஷம் அந்த தப்பை திருத்தி கரெக்டா எழுதிட முடியும். அரசாங்கம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், இன்றைய தேர்வு கூடங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அரியரை வச்சு 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 வருஷம் 6 வருஷத்துக்கு நீ அரியரை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒன்னும் தப்பில்லை. கவர்மெண்ட் உனக்கு சலுகை இருக்குது. அல்லாஹ்வுடைய கவர்மெண்டில் நீ எழுதக்கூடிய இந்த பரீட்சையில் திரும்ப எழுதுறதுக்கு சான்ஸ் இல்லை. அரியர் ஆயிடுச்சு, 2 நாள் உனக்கு வேலையா இருந்துச்சு, படிக்க முடியாம போயிட்ட, அதனால திரும்ப இருக்க பூமிக்கு அனுப்பி கரெக்டா எழுதி அல்லாஹ்வுக்கு நடக்காது, கேட்டா பதில் கிடைக்காது. நீயே பாத்துக்க, எல்லாத்தையும் கையில கொடுத்து படிச்சு பார். நீ என்ன பரீட்சையில என்ன எக்ஸாம்ல என்ன எழுதி இருக்கிற, உன் பிள்ளைக்கும் உனக்கும் வச்ச போட்டியில என்ன பதில் தந்தாய், பிள்ளையை சரியாக வளர்த்தாயா தப்பாக வளர்த்தாயா பாரு, கணக்க பாரு. உன் தகப்பனுக்கு உனக்கு வச்ச எக்ஸாம்ல தகப்பனை பராமரித்தாயா தெருவில் விட்டாயா பாரு உங்களுக்கு. உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு வச்ச உறவுல உன் பொண்டாட்டியை பராமரிச்சியா அதை எடுத்திருந்து பேசினாயா பாரு உங்களுக்கு. உன் வியாபார கணக்க, உன் விவசாய கணக்க, உன் அலுவலக கணக்க, உன் நட்பு கணக்க, ஒட்டுமொத்த வாழ்க்கை கணக்கை பாரடாடி கையில கொடுப்பான்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கொடுப்பான். பார்த்து படிச்சு தெரிஞ்சுதான் அவர் பாஸா பெயிலாம் கணக்கு பண்ண தேவையில்லை. கொடுக்கறத பார்த்தாலே பக்கத்தில் உள்ள முடிச்சிடும், கணக்கு போட்டுடலாம். என் கையில எல்லாம் புக்கம் கொடுப்பான், நீங்க முடிவு பண்ணிடலாம் நான் பாஸ் ஆயிட்டேன்னா ஃபெயில் ஆயிட்டேனா. எப்படி ஒவ்வொரு மெத்தேடுல புக்கம் கொடுப்பான். அதுல ஒரு மெத்தேடு அல்லாஹ் கொடுப்பான், அம்மாமன் ஊத்திய கிதாபகு வரா லஹ்ரி, புறா புக்கேமா உன் முதுகுக்கு பின்னாடி இப்படி வாங்கு, பின்னாடி கொடுப்பான்ல. இப்படி ஒருத்தர் வாங்கினார்னா முன்னாடி இருக்கிறவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு, பார்ட்டி பீஸ். பேக்ல வாங்குறா அப்படின்னு அல்லாஹ் சொன்னோம்னா ஓ எக்ஸாம்ல ஃபெயிலு, فسوف يدعو سبورا ويصلى سعيرا انه كان في اهله مسرورا. புலம்புவான், நரகத்திலே தள்ளப்படக்கூடிய அந்த மனிதன் புலம்புவான், ஐயோ கை செய்தனேம்மா. அல்லாஹ் காரணம் சொல்றான், ஏன் அவனுக்கு முதுகுக்கு பின்னாடி கொடுத்து அவனை ஃபெயில் ஆக்கணும் தெரியுமா? இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, அவன் தனது குடும்பத்தாரோடு உலகத்தில் வாழும்போது சந்தோஷமா இருந்தான். குடும்பத்தாரோட சந்தோஷமா இருந்தது தப்பாயா? சந்தோஷமா இருந்தாலும் மார்க்கம் சொல்லுது, ஏன் இருந்தேன்னு மறுமையில தண்டிச்சாவனா என்ன காரணம், என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருந்ததுக்கு தண்டிக்கல, குடும்ப சந்தோஷம் மட்டுமே இருந்துச்சு அதுக்கு தான் தண்டனை. பக்கத்துல ஒருத்தவனை சந்தோஷப்படுத்த வேண்டிய தேவை வந்துச்சு, அழுதுகிட்டு நின்னானே அவனை சிரிக்க வச்சியா? பசியோட இருந்தானே சாப்பாடு கொடுத்தியா? டிரெஸ் இல்லாம வந்தானே டிரெஸ் கொடுத்தியா? கேட்பாங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை,
நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குடும்பத்தாரோட சந்தோஷமா இருந்தது தப்பாயா? சந்தோஷமா இருந்தானே மார்க்கம் சொல்லுது. ஏன் இருந்தேன்னு மறுமையில தண்டிச்சாவனா? என்ன காரணம், என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருந்ததுக்கு தண்டிக்கல, குடும்ப சந்தோஷம் மட்டுமே இருந்துச்சு, அதுக்கு தான் தண்டனை. பக்கத்துல ஒருத்தவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய தேவை வந்துச்சு, அழுதுகிட்டு நின்னானே அவனை சிரிக்க வச்சியா? பசியோட வந்தானே சாப்பாடு கொடுத்தியா? டிரெஸ் இல்லாம வந்தானே டிரெஸ் கொடுத்தியா? ஏப்பா அல்லா, அப்பா உன்ட்ட வந்தா பசியோட வந்தா ஏன் சாப்பாடு தரல? நம்ம ரொம்ப விவரமா பதில் பேசுவோம். நீ வந்தியா? நீ வந்தா நான் தந்திருப்பேன். வர அல்லா வந்து தராமலா இருப்ப, மிதிக்க மாட்டா மூஞ்சில. ஒரு அதிகாரி வந்து சொல்றாரு உங்கள்கிட்ட, முதலமைச்சர் சொல்றார், என்னப்பா உன் வீட்டுக்கு வந்தேன், என்னடி பானு கூட கேட்கலையே, எப்படி எப்ப வந்தீங்க சார்? ஐயா எப்ப வந்தீங்க? நீங்க வந்து அவர் தெரியாம போச்ச ஒருத்தனை சொல்லலையே, உங்க ஊருக்கு வந்த பாடு என்ன வந்து பார்க்கல, நீங்க வந்ததே தெரியாது போகும்போல. அது மாதிரி தெரிஞ்சா நான் இருந்தேன், சும்மா இருப்பேன். அப்படி உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், ஓடி வந்துடுங்க. ஒரு பேரும் சொல்லுங்க, கட்சிக்காரன் கூட நம்ம ஆளுதான், ஒரு பேரும் நமக்கு நீங்க வந்த விவரத்தை சொல்லாம விட்டுட்டானே நீங்க சொல்ற மாதிரி அல்லாஹ் போய் அல்ல நீ வரலையே வந்து நான் கொடுத்துருப்பேன், அது எப்படி இல்லைன்னு சொல்லுவேன். வணக்கம் அல்லாஹ் சொல்லுவான், நான் என்றால் நான் அல்லப்பா, ஒரு ஏழை குடியானவன் ஒட்டிய வயிறுகளோடு உண்ண உணவில்லாமல் உன்னிடத்திலே கையேந்தி பிச்சை எடுத்து நின்றானே, உணவு கொடு, சாப்பாடு தான் கேட்டானே, அவனுக்கு கொடுத்திருந்தா எனக்கு கொடுத்த மாதிரி நான் கணக்கில் எடுத்திருப்பேனடா. ஒருத்தன் உடுத்த டிரெஸ் இல்லாம வந்து நின்னானே, குளிர்ல நடுங்கினானே, அவனது குளிரிலிருந்து உடலை பாதுகாக்க ஒரு ஆடையை கொடுத்திருந்தார், எனக்கு கொடுத்த மாதிரி எடுத்திருப்பேனடா. கொடுக்கலையே. உன் பிள்ளைக்கு கொடுத்திய டிரெஸ், உன் முன்னாடிக்கு கொடுத்திய சாப்பாடு, குடும்பத்தாரோடு சந்தோஷமா இருந்திய, பக்கத்துல ஒருத்தர் சந்தோஷப்பட வைக்கணுமே, அதை கவனிக்காம விட்டுட்டியப்பா. அதுக்கு தான் முதுகுக்கு பின்னாடி, முதுகுக்கு பின்னாடியே அருகில் ஒருவன் கஷ்டப்படுகிற பொழுது அதை கண்டும் நீ காணாமல் இருந்தால், உன் நலனே பெரிது பிறர் நலம் பெரிதல்ல என்று நீ எண்ணி வாழ்ந்திருந்தால், இன்னும் சொல்றா ஆராய்த்தல்லது யுக்கந்திபுத்தீன், இந்த மார்க்கத்தை பொய்னு சொன்னது யாரு தெரியுமா? யாரு? நம்மகிட்ட கேட்க சொல்லுவோம், யார் அல்லாஹ்வை மறுத்தாரோ அவர் பொய் மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டார். அது யார் தூதரை மறுத்தாரோ அவர் மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டார். அல்லது யார் தொழுகையை மறுத்தாரோ மார்க்கத்தை சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபலாலிகல்லதி யதுல் யதீம்
வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், எவன் அனாதைகளை விரட்டினானோ அவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன். ஒரு அனாதை சிறுவன், பராமரிக்க ஆள் இல்லை, பெற்றவர்கள் உற்றவர் ஒருவரும் இல்லை, நீதான் பக்கத்தில் இருக்கிற, உன் பிள்ளைய பார்த்த மாதிரி அவனையும் கொஞ்சம் கேரெடுத்திருந்தா நீ இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தியவன் சொல்லியிருப்ப. ஆனா பராமரிக்க வேண்டிய ஒரு அனாதையை பார்த்தோம், இதெல்லாம் தூக்கிட்டு போனா நமக்கு சிரமம், அதெல்லாம் நம்ம வளர்க்க முடியுமா அப்படின்னு ஓடுவீங்க. 4 பிள்ளைகளோடு 5வது ஒரு பிள்ளையா சேர்த்தவனுக்கு சோறு போட்டிருந்தா விட்டுட்டியடா. அவன் நலன் அக்கறை செலுத்த வேண்டிய தருணம் வந்து செலுத்தலையே, நீ இந்த மார்க்கத்தை போய் என்று சொன்னவன். தோழர்களே, சகோதரிகளை சிந்தித்து பாருங்க. உங்களுடைய வீடுக்கு அருகாமையில் எத்தனை அனாதைகள் இருப்பார்கள். அனாதைகள் இல்ல, பராமரிச்சோமா, உதவி செய்தோமா, பள்ளிக்கூடத்திற்கு பணம் கட்டினோமா, அவர்கள் படிப்பதற்கு செலவு செய்தோமா, அவர்களுக்கு உடை எடுத்துக் கொடுத்தோமா, என்ன செஞ்சிருக்கிறோம்? நபிகள் சொன்னார்கள், ஆனா ஓ காஃபில் யதீமி ஹக்கதா, நானும் அனாதைகளை பராமரித்தவரும் நாளை மறுமையிலே இப்படி இருப்போம். இந்த 2 விரல் எப்படி இருக்குது பக்கத்துல பக்கத்துல, இதே போன்று நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே அனாதையை பராமரித்தவனும் பிறர் நலனை பேணியவனும் நானும் சேர்ந்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்பு பிறர் நலனை ஒரு அனாதையை பராமரிப்பதில் இருக்கிறது. அத்தோடு விடல, வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லையே. என்கிட்ட காசு இல்ல, நான் சாப்பாடு கொடுக்கல, அது ஒரு தினம். ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்கிறாருங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு நானே பட்டினியில் இருக்கிறேன் என்று என்ன செய்ய? என்னப்பா பண்றது, நம்மளுக்கு கஷ்டம்தான். சும்மா கூட உட்கார்ந்து பேச நல்லா முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட காசு இருக்குது, அவர்கிட்ட சொன்னா இவருக்கு சாப்பாடு கொடுப்பாருங்கிற லெவல் இருக்குது. அப்ப நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் சொல்லி அவருக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும். இவருடைய நலனில் நான் அக்கறை செலுத்தணும். சாப்பிடாம இருக்கிறவருக்கு சாப்பாடு என்கிட்ட இல்லாட்டியும் அடுத்தவனை விட்டாவது கொடுக்க சொல்லணும். அதை சொல்லவில்லை என்றால், நீ சாப்பாடு கொடுக்கவில்லை என்றால் நல்லா சொல்லல. வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டவில்லை என்றால் அடுத்தவன்ட்ட போய் சொல்ல, நீ சாப்பாடு கொடுப்பான்னு நீ அடுத்தவன்ட்ட சொல்லாம இருந்தால் அப்போ நீ இந்த மார்க்கத்தை பொய்னு சொல்லிட்ட. அடுத்தவர் நலனை பேணாமல் நீ இருந்தால் அதுக்கான ரிசல்ட் என்ன? சக்கர் என்ற நரகம். மா சலக்கக்கும் ஃபீ சக்கர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், என்னப்பா இது, அங்க போய் கிடக்கிறீங்களே, என்ன விவரம், என்ன தப்பு செஞ்சுக்கிட்டு உள்ள போய் செத்துக்கிட்டு இருக்கிறீங்களே? அப்ப நரகவாசிகள் பதில் சொல்வார்களாம், நாங்கள் அல்லாஹ்வை தொழவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லை. நீங்க தர்மம் செஞ்சா அடுத்தவருக்காக அடுத்தவர் நலனை பாதுகாக்கிறதுக்காக காசை கொடுத்தா, சாப்பாடு கொடுத்தா, ட்ரெஸ் கொடுத்தா, என்னமோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. கொடுக்கணும் கடமை என்று மார்க்கம் சொல்லுகிறது. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவனுடைய உரிமை அப்பாது, அவன் காசு நீ கொடுக்கணும். அல்லாஹ் உனக்கு ₹1,00,000 கொடுத்திருக்கிறாங்க, நீ ஆண்டு அனுமதின்னு உண்மையில கொடுக்கிறாங்க. ஒரு ஒரு பிள்ளைங்க, நம்ம பிள்ளை எடுத்துக்குவோம், ஒரு பெரிய பணக்காரர் பிள்ளை எடுத்துக்குவோம், அனில் அம்பானிக்கு பேரன் அல்லது முகேஷ் அம்பானிக்கு மகன், மைக்ரோசாப்ட் பில்கேட்ஸோட பிள்ளைன்னு வச்சுக்குவோம். பிள்ளைக்கு எவ்வளவு செலவுக்கு கொடுப்பார் பில்கேட்ஸ் ஒரு நாளைக்கு? அம்பானி பெரிய கோடீஸ்வரர் தான், உலக தொழில் அதிபர்களுடைய வரிசையில முக்கிய இடத்தை 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. முகேஷ் அம்பானி பெரிய பணக்காரர் தான், கோடி கோடியா டெய்லி கொடுத்தாலும் அவருடைய சொத்தை இன்னும் பல தலைமுறைக்கு நீடிக்கும். அவர் 10 வயசு பையனுக்கு செலவுக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்கணும், எவ்வளவு கொடுப்பார்? ₹1 கோடி கொடுப்பாரா? என்ன செய்வாரு அம்பானி? டெய்லி உனக்கு அவனுக்கு என்ன தேவை? அப்படியே வெளியில போனோம்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம், ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடுவோம், அதிகபட்சமா ஒரு ₹20 செலவாகலாம், ₹50 செலவாகலாம்.
5000 கோடியை சேமித்து வைத்திருக்கிற அம்பானியாக இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைக்கு 50 ரூபாயை தாண்டி கொடுக்கறது இல்ல. கொடுத்தா லூசுன்னு சொல்லுவான், அவன் பொண்டாட்டியே சொல்லுவான், என்ன லூசாயா, அவங்க 1000 ரூபாய் தூக்கி குடிக்க அவன் என்ன செய்வான், அவனுக்கு செலவழிக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவான். டெய்லி கோடி கொடுக்க முடிஞ்சாலும் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். நாம கொடுக்க மாட்டோம். ஏன்? அவனுக்கு தேவையில்லை, அதனால அவனுக்கு பிரயோஜனப்படாது. அவருடைய செலவை தாண்டி மிதமிஞ்சி இருக்கும். அவருடைய செலவுக்கு 50 ரூபா போதும், 5 ரூபா போதும், 50 காசு போதும், நம்ம முடிவு எடுத்து கொடுப்போம். ஒரு சாதாரண மனுஷன் முடிவு எடுக்கிறான், அவன் பிள்ளைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கிறான். ஆனா அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவை வழங்கிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷனுக்கு செல்வத்தை கொடுக்கிறான். எவ்வளவு செல்வம்? என் வாழ்நாள் முழுக்க நான் செலவழித்தாலும் இன்னும் பல ஆயிரம் மடங்கு மிச்சம் இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு காசு கொடுக்கிறாங்க. அல்லாஹ் கால்குலேஷன் தப்பா போட்டானா? பில்கேட்ஸ் கரெக்டா போடுறாரு, பிள்ளைக்கு 50 ரூபா கொடுக்கிறாரு அவனுடைய தேவைக்கு. அம்பானி கரெக்டா கொடுக்கிறாரு, நீங்க கரெக்டா கொடுக்கிறீங்க, நான் கரெக்டா கொடுக்கிற செலவுக்கு போதுமான அளவுக்கு. ஆனா அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுக்கிறாங்க, என் வாழ்க்கைக்கு போதுமான அளவு மட்டும் கொடுக்கிறாங்க, அதை தாண்டி கொடுக்கிறானா? என் மொத்த வாழ்க்கையை கால்குலேட் பண்ணாலும் மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தேவைப்படுமா சாப்பாட்டுக்கு? ஒரு 50 வருஷம் எனக்கு போடுங்களேன், ஒரு 100 வருஷம் எனக்கு போடுங்களேன், ஒரு 2 கோடி ரூபாய் போடுமா? சாப்பாடு, டிரெஸ், தங்குற இடம், வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, காலை டீ, சாயங்கால டீ, வடை, பிஸ்கட்டு, பக்கத்துல கூட வர்ற ஜாலரா கேஸுக்கு டீ வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம், சேர்த்துக்குவோம். கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் மிச்சம் இருக்கும் உங்களுக்கு, 50 லட்சம். ஆனா அல்லாஹ் 2 கோடி கொடுக்கானே, என்னுடைய வாழ்க்கை தேவையை தாண்டி எனக்கு செல்வம் கொடுத்தானே. ஏன்? கணக்கு தப்பா போட்டான அல்லாஹ், தேவையில்லாம கொடுத்துட்டான. உனக்கு கொடுத்தது உனக்கே கொடுத்தது இல்லப்பா. உன் அருகாமையில ஒருத்தர் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறான், அவனுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் கையில அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உனக்கு கொடுத்தால் உனக்கே சொந்தம் என்று பொருள் அல்ல. என் புள்ள கையில் நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன், அவன் செலவுக்காக பக்கத்து வீட்டுல ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பேன், அந்த கடனை கொடுத்துட்டு வரக்காண்டி அப்பா புடுறா 1 லட்சம். கொடுத்த 1 லட்சம் என் பிள்ளையின் செலவுக்கு இல்லை, இன்னொரு மனிதனிடத்திலே சென்று சேரக்கூடிய தொகை. அதே போன்று உங்கள் கருத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருளாதாரம் நீங்கள் ஆண்டு அனுபவிப்பதற்கல்ல, உங்களுக்கு அருகாமையிலே வழி இல்லாமல், சோற்றுக்கு வழி இல்லாமல், உடைக்கு வழி இல்லாமல், ஏழைகளாய், பஞ்சப்பராரிகளாய், அழுக்கு படிந்த ஆடைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அடுத்தவர் நலனில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். அதுக்குத்தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தீனு அந்நஸீஹா, மார்க்கம் இருக்கிறது. மார்க்கம்னு சொல்றமே, மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். நீ மார்க்கத்தை ஃபாலோ பண்றனா அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டால்தான் மார்க்கத்தை பின்பற்றுகிறார். இல்லாட்டி நீ ஃபாலோ பண்ணல, நான் தொழில் விட்டேன் ஃபாலோ பண்ண, நோம்பு வச்சுட்டேன் ஃபாலோ பண்ண, ஹஜ்ஜுக்கு போயிட்டேன் ஃபாலோ பண்ண, குர்ஆன் ஓதிட்டு ஃபாலோ பண்ண, எப்ப ஃபாலோ பண்ணலாம் அர்த்தம்? பிறர் விஷயத்தில் நலன் நாடினால் நீ மார்க்கத்தை ஃபாலோ பண்ற. குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா, பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்ஸினுன் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி. ஆம், யார் தமது முகத்தை அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே பணியச் செய்து வ ஹுவ முஹ்ஸினுன், அவர் உபகாரம் செய்கிறவராகவும் இருக்கிறாரோ அவருக்கு அவரது கூலி அவரது ரப்பிடத்திலே இருக்கிறது. பணியை செய்தவருக்கு மட்டும் கூலி இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே பணியவும் வேண்டும், அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நலன்களையும் தேடவும் வேண்டும், அடுத்தவருக்கு உபகாரம் செய்யணும். அப்பந்தான் உனக்கு கூலி. அல்லாஹ்வை தொழுது விட்டேன்னா உனக்கு கூலி கிடைச்சிடாது. அல்லாஹ்வுடைய வழிபாட்டோடு சேர்ந்து அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள், பேணுதல்கள், நலன்கள் அனைத்திலும் நீ அக்கறை காட்டி இருக்க வேண்டும். அப்பந்தான் உனக்கு. அது இல்லாம நீ மறுமையில ஜெயிச்சிடலாம் நினைக்காத. இன்னும் சொல்லாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நாளைக்கு நீ டெய்லி தர்மம் செஞ்சாகணும். எந்த அளவுக்கு தர்மம்? உன்னுடைய உடல் எலும்பு மூட்டுகள் இருக்கிறது,
அந்த மூட்டுக்களின் எண்ணிக்கை அளவிற்கு நீ தர்மம் செய்யணும். ஒரு தடவை சொல்றார். சஹாபாக்களுக்கு ஷாக் ஆயிட்டு. ஏன் சஹாபாக்கள் லெவல் என்ன? ஆளை பார்க்க கெத்தா இருப்பாங்க, யார்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க. ஆனா யாராவது விருந்து போட்டாதான் வயிறு நிறையும். அந்த லெவல்ல உட்கார்ந்து இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட போய் உடம்புல இருக்கிற எலும்பு மூட்டு அளவுக்கு நீ தர்மம் செய்யணும்னா, எலும்பு மூட்டு கிட்டத்தட்ட 300க்கு மேல இருக்குது. ஒவ்வொரு மூட்டுக்கும் நீ ஒரு தர்மம் செய்யணும். எங்க போறது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 042452152226. யார் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க, முடியுமா, சாத்தியமானதை சொல்லுங்க அப்படிங்கிற தோரணையிலே மீண்டும் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்ப சொல்றாங்க, தர்மம் என்று தர்மம் செய்யத்தான் வேணும். தர்மம் என்று சொன்னால் காசை கொடுக்கிற தர்மம் நினைக்காத, பணத்தை கொடுத்தாலும் தர்மம் நினைக்காத. அடுத்தவர் நலனில் அக்கறை காட்டக்கூடிய எத்தனையோ தர்மங்கள் இருக்கிறது. இமாத்தத்துல் அதா அனி தரீக் சதகா. நீ தெருவிலே செல்லுகிறாய், பிறருக்கு இடையூறு தரக்கூடிய ஏதேனும் ஒன்று இருக்கிறது, அதை தூக்கி போடுற, நீ அடுத்தவருக்கு நலன் நாடுகிறாய். ஏன் உன் கண்ணுல தெரியுது முள்ளு கிடக்குது, நீ பேசாம வண்டியில போய்கிட்டே இருக்கிற, அப்படி வண்டி ஒரு கட் அடிச்சு திருப்பி போயிட்டு நீ அடுத்த ஒருத்தர் கண்டறியாத குருடர் வந்து உள்ள விட்டு காலில் ரத்தம் வந்துச்சுன்னா நீ அதை யோசிக்கணும்டா. பின்னாடி ஒரு சின்ன குழந்தை வந்து வீடுகள் தெருக்கள் இருக்கிற பகுதி குழந்தைங்க விளையாடும், முள்ளு கிடைக்குது, காலில் குத்திடக்கூடாது, குழந்தை நலன் நாடி இருக்க வேண்டும். அப்ப நீ அங்கு தர்மம் செய்கிறாய். ஒருவர் வாகனம், குதிரை, ஒட்டகத்தில் ஏறுறது பெரிய வேலை, பெரிய கஷ்டமா இருக்கும். ஏற முடியாம சிரமப்பட்டு இருக்கிறாரு. ஒட்டகம் உட்கார்ந்தாலும் ஏற முடியும், உட்கார மறுக்குது, ரோட்டு வழியா போயிட்டு இருக்கிற, உனக்கு ஒட்டகத்தை அடக்க தெரியுமா? ஒட்டகத்தை தட்டி கொடுத்து உட்கார வச்சு அவரை தூக்கி ஏற்றி விடு. தர்மம் இப்படி நிறைய சொல்லலாம். பிறருக்கு வாகனத்திலே ஏறுவதற்கு உதவி செய், அது தர்மம். பேசுகிற பேச்சிலே நல்ல சொற்களை சொல்ல, அது தர்மம். என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வழிகளிலும் பிறருக்கு நலன் நாடக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய், அது அனைத்தும் தர்மம். தர்மத்தை பிறர் நலன் நாடாமல் ஒரு நாள் கூட கழியக்கூடாது. இப்படி நமக்கு பிறர் சுயநலத்தை பாரு, பிறர் நலம் பாதிக்கப்படாத வகையில் பாரு, பிறர் நலத்தை பேணிக்கொண்டே பாரு. அப்படி நீ பார்க்கக்கூடிய அந்த வேலைகளும் கூட பிறர் நலத்தை பார்க்கிறேன்னு வச்சுக்குவோம், அதுல பின்னணியில செய்யக்கூடிய அத்தனை அந்த பிறர் நலன் நாடக்கூடிய வேலைகளும், பிறர் நலனா இருந்தாலும் சரி, சொந்த நலனா இருந்தாலும் சரி, எல்லா வேலைகளும் மறுமையை மையமாக கொண்டுதான் அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, அதனால் இந்த நன்மையை செய்கிறேன், பிறருக்கு உதவுகிறேன், ஏழைக்கு உணவளிக்கிறேன், அனாதையை பராமரிக்கிறேன், இல்லாதவருக்கு உதவி செய்கிறேன், கஷ்டப்படுகிறவர்களுடைய துன்பங்களை துடைக்கிறேன் என்ற அனைத்தும் மறுமை வெற்றியை மையமாக கொண்டு அமைந்திருக்க வேண்டுமே ஒழிய அந்த பிறர் நலன் நாடக்கூடிய வேலைகளில் அதை வச்சுக்கிட்டு உலக ஆதாயத்தை,
விளம்பரத்தை, உலகின் புகழை, உலகத்தினுடைய பாராட்டுதலை பெற வேண்டும் என்று நீ எண்ணுகிறாரு. சுயநலத்தை பேணு, பிறர் நலம் பாதிக்கப்படாதவைகளை பேணு, பிறர் நலத்தையும் பேணு. அவ்வாறு பேணக்கூடிய நேரத்தில் உனது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு பேணு. அப்பதான் அதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அல்லது நீ லட்ச லட்சமா தர்மம் செஞ்சாலும் ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லாம போய். ஏன் நான் 1 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு தர்மம் பண்றேன், அவனுக்கு அந்த காசை கொடுத்ததனால் எனக்கு நன்மை கிடைக்கணும். உலகனுடைய பெயரையோ புகழையோ பதவியையோ அல்லது அவர்களிடமிருந்து நன்றியை எதிர்பார்த்து நான் அந்த காசை கொடுத்திருந்தா கொடுத்து என்ன புண்ணியம்? 1 லட்சம் ரூபாய் உன் கையை விட்டு போச்சு. அதை தவிர வேற என்ன கிடைச்சது? வல்லவே மகானே, இறையில்ல குறைவில்லவே, கேட்கின்ற மக்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாதவரே, இதனால உனக்கு என்ன கிடைச்சு சொல். 2 நிமிஷம் நீ சிரிச்சிருக்க, அவ்வளவுதானே? இதுக்கு 1 லட்சம் ரூபாயா? இதுக்கு 2 லட்சம் ரூபாயா? இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் பெரும்பாலான இடங்களில் இந்த கூத்துதான். நான் படிச்ச மதரசா சுண்ணத்துல் ஜமாத் மதரசா, எங்க அதற்கு இப்படிப்பட்ட ஆளையோ கரெக்ட் பண்ணி எவன் அப்படி லேசா தூக்குனா டம்னு கீழே விழுவாங்க. சில பேர் என்னத்தான் போயிருந்தாலும் அசையான ஆட்கள் இருப்பாங்க. சில பேர் லேசா தூக்கி விட்டா போதும். எந்த அளவுக்குன்னா, ஒரு 4-5 வருடத்திற்குள்ள பல லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு கட்டிடங்கள் எங்க மதரசாக்கள் பெருசு பெருசா எழுப்புச்சு. காரணம் ஒரு பெரிய செல்வந்தர் கொடுத்த உதவி. எந்த அளவுக்கு அவருடைய அந்த பொருளாதாரம் வீணாய் போனதுன்னு பாருங்க. அவர் பட்டமளிப்பு விழாவுக்கு புறவினர்கள் தான் பெரும்பாலும் இன்வைட் செய்யப்படுவாங்க. யார் பொருளுதவி கொடுக்கிறாங்களோ அவங்கள தான் கூட்டி முக்கிய கெஸ்டா வைப்பாங்க. அவரை அழைக்கப்படுகிறார். எங்க மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி. அவர் வரும்போது எங்க அதற்கு ஒரு மதரசாவுடைய முதல்வர் ஒரு கவிதை அவரை புகழ்ந்து பாடி, இறையில்ல குறைவல்லனே மாபெரும் மகானே மாதிரி கருத்து, அதை மறந்து போச்சு. கருத்து வந்து அவரை புகழ்ந்து ரொம்ப அள்ளி கொடுக்கிற தர்ம பிரபுவே அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து ஒரு கவிதை வரி அவர் டாட்டஸ் மூலம் இறங்கி மதரசா காம்பவுண்ட் கூட அப்படி காலத்து வைக்கிறாரு. அவன் வருக வருக என வாழ்த்துக்கிறோம் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு எங்க உள்ள கீழே உட்கார்ந்து இருக்கோம். எங்களால உட்கார்ந்து இருக்க முடியல. மாணவர்களுக்கு ரொம்ப ஓவரா இருக்குது. இப்படி எல்லாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்பமே தவறு சிந்தனையே கிடையாது. நாங்களும் புகழ்ற ஜாலரா கோஷத்தை இருந்தோம். எங்களையும் கூட்டி கொண்டு போய் போக்கஸ் பண்ணி வச்சு அதுல ஒரு அமௌண்ட் கறந்துடாது எதிர்த்து டெக்னிக்கலான ஆளு. ஆனா எங்களுக்கு நாங்களே நெருங்கிற அளவுக்கு சொல்லிங்கன்னா அவர் எப்படி படிச்சிருப்பாரு பாருங்க. ஆனா அவரு அதெல்லாம் கூச்சப்பட மாட்டாரு எங்க எதிர்த்து. என்னமோ தேவை, நமக்கு தேவை வேண்டியது கரன்சி வந்துகிட்டே இருக்குதா சொல்லிக்கிட்டே இருப்போம். வார்த்தை தானே போனா போகுது அப்படின்னு அள்ளி விடுற ஆசாமி. இப்ப நாங்களும் வச்சோம் உண்மையில இந்த ஆளு ஓகே கண்ணியமான ஆளா இருந்தா நாகரிகமான ஆளா இருந்தா நம்மள ஓவர் ஆள வஞ்ச புகழ்ச்சிமா இல்ல அந்த அளவுக்குள்ள இருக்குது. நம்ம செய்யவே இல்லை இப்படி எல்லாம் சொல்றானே அப்படின்னு நினைச்சா அதை கண்டிப்பாரு. அது முடிஞ்ச பிறகு ஏங்க இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சா நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு போனவரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருந்து அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் வர்றான். அந்த அதற்கு படிச்சாங்கள கவிதை அதுல ஒரு காப்பி கேட்டாரு. அவர் ஊர்ல நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கணும் சொந்த ஊர்ல. என்ன அங்கெல்லாம் இப்படி புகழ்றாங்க, சொந்த ஊருக்கான பேரு ஒருத்தரும் புகழ மாட்டேங்கிறான். அவனுக்கு தெரியும் தானே, லோக்கல்ல உள்ளவனுக்கு எப்போதுமே உள்ளூர் எல்லாரும் தெரியும். வெளியூர்ல வந்து சீனை காட்டி போடலாம், ஏதோ பெரிய ஆள்றா அப்படின்னு பேர் வாங்கிட்டு போயிடலாம், கை தட்டிட்டு வாங்கிடலாம். லோக்கல்ல கை தட்ட மாட்டான். ஏன்னா கூட பிறந்தவன் வளர்ந்தவன், அவன் வந்து நான் இலக்கியத்தினத்தை கூட பார்த்தவன், சினிமா தேட்டர்ல கூட இருந்தவன், ஜொல்லு விடும்போது பக்கத்துல உட்கார்ந்து எல்லா பேரும் கூட இருக்கிறதுனால சொந்த ஊர்ல 90% பேருக்கு பருப்பு வேகாது. இதுக்கு இந்த வேலையை பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட புகழுக்காக, பெருமைக்காக, விளம்பரத்திற்காக நபிகள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் உன்னுடைய எண்ணத்தின் பார்ப்பட்டே கூலி வழங்கப்படும். எண்ணம் சிதைந்து விட்டால் கூலியும் சிதைந்து விடும், எண்ணம் சீரழிந்து விட்டால் கூலியும் சீரழிந்து விடும். உள்ளத்தை பண்படுத்திக்கப்பா, உள்ளத்தை சரிபடுத்து. இன்னபில் ஜஸதி முல்கா, உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சீரடைந்தால் மொத்த உடலும் சீரடையும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீர்கெட்டால் மொத்த உடலும் சீர்கெடும். அதுதான் உள்ளம், அதுதான் சிந்தனை. ஒரு சிந்தனையை சரியா வச்சுக்க. ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், அது தெளிவா இருந்துக்க. அதுல கோட்டை விட்டே செஞ்சு புண்ணியம் இல்ல. ₹1,00,000 கொடுப்ப, அரை மணி நேரம் சிரிப்ப, அதை விட தாண்டி வேற என்ன கிடைக்கும் உனக்கு?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னைக்கு பல பேரை பார்க்கிறோம், பல்வேறு இயக்க தோழர்களை கடந்த காலத்திலே தன்னலமற்று சமுதாயத்திற்காக நல்ல நோக்கத்தோடு பாடுபட்ட பல மனிதர்களை பார்க்கிறோம். காலம் செல்ல செல்ல புகழ் என்ற போதைக்குள்ளே, விளம்பரம் என்ற போதைக்குள்ளே, போதையிலே பெரிய போதை இந்த புகழ் போதும் வந்துருச்சு. அவ்வளவு பதவி, பெரிய ஆளு, தலைவர் வர்றாரு, பராக்கு வரும்போது 4 பேருக்கு சலாம் சொல்லு, கை கொடுக்கிறது பெருசா. நீங்க மேல புகழெல்லாம் தேவையில்லை, அப்படியே கீழே இறங்கி வரும்போது 10 பேர் கூட வந்து நின்றா போதும். இது மாதிரி புகழ நாளுக்கு நாள் வாங்கி 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 பழக்கப்பட்டு அதை ஜீர்ணிச்சு கொண்டவன் எவன் திருந்தினா இவனை திருத்தவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய மோசமான போதை இந்த புகழ் போதை. அதனால நபிகள் இந்த புகழுக்கு அடிமையான உன்னை எவனை அடிச்சு விடுமா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன க்ளோஸ் பண்ணிடலாம், புகழ்ந்து புகழ்ந்தே க்ளோஸ் பண்ணிடலாம். உன் மூஞ்சுக்கு முன்னாடி எவனாவது புகழ்ந்தா அவன் ஒன்ன அழிக்கிறான் அர்த்தம். யாரேனும் உங்கள் முகத்திற்கு எதிரே புகழ்ந்தால் மண்ணள்ளி மூஞ்சில வீசினாங்க சொல்ல. அவன் உன்னை அழிக்க பிளான் போட்டான்டா, யோக்கியம் இல்லை. யோக்கியர்கள் உனது முகத்திற்கு எதிரே புகழ மாட்டார்கள். வெளியில போய் உன்னுடைய நல்லத்தை சொல்லுவான், உன் மூஞ்சுக்கு முன்னாடி உன் குறையத்தான் சொல்லுவான், அவன் தான் யோக்கியம். இன்னைக்கு உள்டாவா இருக்கு, குறைய சொன்னாம சண்டை காட்டாங்க. குறைய சொன்னாலே நீ வேற நான் வேற வெளியே போயிடுறோம், அடிச்சுக்கலாம் முடியும். என்னமா குறை சொல்லாது, புகழ மட்டும் செஞ்சு அண்ணன் வாங்க, ஐயா வாங்க, உங்களை மாதிரி உண்டா சொல்லிக்கிட்டே இரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், சேர்ந்து இருப்போம், கூட்டணியா இருப்போம், ஒத்து இருப்போம். நீ அப்படி செஞ்ச நீ சொல்லக்கூடாது, நீ சொல்ற அப்படி நான் செய்யத்தான் நீ அப்படி சொல்ற சொல்லக்கூடாது. சொன்னா நான் இருக்க மாட்டேன், நான் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன், நான் தனியா போயிடுவேன், நான் பெரிய எனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்குவேன். ஏன்னா என்ன புகழ் 4 பேர் வச்சுக்கிட்டியா, ஊருக்கு 4 பேர் இருக்கத்தான் செய்யறோம், அந்த 4 பேர் நான் கூட்டிக்குவேன். எத்தனை பேர் இப்படி கூட்டமடிக்கிறோம். தங்களுடைய பெயர் போக்கஸ் செய்யப்பட வேண்டும், போட்டோ வரணும். ஊருக்கு ஊர் இந்த கட்சியில சேர்ற கூட்டத்தை பூரா பாத்தீங்கன்னா 90% புதுசா கட்சி ஓபன் பண்ண உடனே ஊர்ல முக்கிய இடத்துல, பஸ் ஸ்டாண்ட்ல, மக்கள் கூடக்கூடிய பொது இடங்கள்ல அப்படியே ஒரு பெரிய 10க்கு 10 பேர்கள் அடிச்சு பொருளாளர், செயலாளர், தலைவர், தொடர்பு முகவரி அப்படியே ஒரு போட்டோவை போட்டு தர்மம் கொடுக்கிற மாதிரி, புத்திரா கொடுக்கிற மாதிரி, தையல் மிஷின் கொடுக்கிற மாதிரி. ஏன்டா நீ எதுக்குடா கொடுத்த? விளம்பரப்படுத்தி நீ செய்யக்கூடிய விளம்பரத்தை உன் முகத்தை வச்சுதான் விளம்பரம் ஏன் நினைக்கிற? அதை வச்சு 4 பேர் புகழுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. நம்ம இந்த புகழ் போதையில மயங்கி, பதவி போதையில மயங்கி, விளம்பரத்திற்காக தன்னுடைய முகம் தெரியணும், தன்னை பத்தி 4 பேர் பேசணும், தான் வந்தா பராக்கு சொல்லணும் என்ற எண்ணத்தோடு உலாவுகிறார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்ச்சி. என்ன நடக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு மதீனத்து வீதிகளில் தஞ்சம் புகுந்து அங்கிருக்கிற மக்களோடு அவர்களுடைய அரவணைப்பிலே ஆட்சி அமைத்து ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஹுனைன் என்ற யுத்தம் நடக்கிறது. ஹுனைன் யுத்தத்திலே கிடைத்த பொருட்களை நபிகள் நாயகம் பங்கிடுகிறார்கள். பங்கிடுகிற பொழுது மக்காவில் உள்ள மக்களுக்கு கொஞ்சம் அதிகமா போய்கிட்டே இருக்கு, மதீனத்து மக்களுக்கு கிடைக்கல, ரொம்ப குறைவா கிடைக்குது. இது அங்க இருக்கிற ஆட்களுக்கு சில பேருக்கு லேசா உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன நெருடலை ஏற்படுத்து. சில பேர் அங்கங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன இங்க என்ன நடக்கிறது? தக்குத்துரு சுயூபட எங்களுடைய வாள்கள் எல்லாம் மக்கத்து மக்களுடைய ரத்தத்தால் சிந்திக் கொண்டிருக்கிறது. நம்ம வாழ வச்சு அவனை வெட்டிவிட்டு சண்டையில ஜெயிச்சுக்கிட்டு இப்படி நின்றுகிட்டு இருக்கிறோம். நாம இங்க இருந்து கிடைக்கிறதெல்லாம் அள்ளி எடுத்து அவங்களுக்கே கொடுக்கிறாங்களே, முஹாஜிர்களுக்கே கொடுக்கிறாங்களே, அன்சாரிகளுக்கு ஒண்ணும் இல்லையே. நாங்களும் போர்ல போரிட்டவர்களுக்கு அந்த போரில் கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கு வைப்பாங்கல்ல, அதுல இந்த பிரச்சனை. டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே.
கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 100 மட்டும். மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், நம்பர் 7, வடமலைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். போர்ல கிடைச்ச கனிமத்து பொருள நான் போர்ல சண்டை போட்டிருக்கிறேன், நான் ரத்தம் செஞ்சு இருக்கிறேன், நான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன், நான் இதுக்கு பக்குவமா நின்றுக்கிறேன், எனக்கு அதிகமா கொடுக்கணும். எல்லாம் அவங்க குறைச்சு விட்டவனுக்கு அதிகம் போகுது, கொடுத்தவனுக்கு தஞ்சம் கொடுத்தவர்களுக்கு, அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கு ஒன்னத்தையும் காணுங்கிற மாதிரி சில பேர் அங்க பேசுகிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய செவிகளுக்கு அந்த செய்தி வருகிறது. கேட்டா ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை ஜீரணிக்க இயலல. உடனே ஆர்டர் போடுறாங்க, அன்சாரிகள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க. ஒரு திடலுக்குள்ள, ஒரு கூடாரத்திற்குள்ள ஒன்று கூட்டப்படுகிறார்கள் அன்சாரிகள். முஹாஜிர்கள் மற்ற யாரும் வரக்கூடாது. அது இதுல ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிர்வாக திறனும் வெளிப்படுகிறது. ஒரு நிர்வாகி, ஒரு தலைவர், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் எவ்வாறு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் இதுல ஒரு அற்புதமான படிப்பினை இருக்கிறது. இப்ப நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தாச்சுன்னா உடனே தூக்கி எறிகிறது, எனக்கு அது தேவையில்லை, நீ தேவையில்லைன்னு போய்கிட்டு இருக்கிற சூழல்ல நபிகள் நாயகத்தின் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்காம அவங்களுக்கு தூக்கி கொடுக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் செஞ்ச வழிமுறை என்ன? சொல்லக்கூடிய அன்சாரிகள் அத்தனை பேரை கூட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. இப்படி எல்லாம் நீங்கள் பேசியதாக கேள்விப்படுகிறேனே. அப்போ அந்த அன்சாரி சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள், பெரியவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த சூழ்நிலையினுடைய விபரீதத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை இது மிக வெகுவாக பாதித்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லலாம், அது எங்க இருக்கிற அந்த சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாம பேசுனது, அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல, தன் பக்க நியாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கிறார்கள். இப்போ நீங்கள் அன்தும் உள்ளாளன், நீங்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருந்தீர்கள், ஹதாக்குமுல்லாஹு பி, அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? அதையெல்லாம் நினைச்சு பார்க்காம இதை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ மரணத்தினுடைய நரகத்தினுடைய விளிம்பிலே நின்றீர்கள், அல்லாஹ் என்னை வைத்து உங்களை சொர்க்கத்தின்பால் அழைத்து செல்வதற்கு வழிகாட்டவில்லையா? ஏன் அதையெல்லாம் யோசிக்காம இதை போட்டு பேசிட்டு இருக்கிற? உங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டு விரோதிகளாக பிளவுபட்டு நின்றீர்கள். அல்லவ பைன குலூபிக்கும், உங்கள் மத்தியிலே அல்லாஹ் என் மூலமாக ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினானே, அதையே நினைக்கல. ரசூலுல்லாஹ் கேள்வி எடுத்து போடுறாங்க தன் பக்கத்து நியாயங்களை. நான் உனக்காக வேண்டிய நேர்வழிக்கு அல்லாஹ் என்ன காரணமாக்கி இருக்கிறான், அங்கிருந்து வந்த உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட நன்மைகள் என் மூலமாக கிடைச்சிருக்கு, அதையெல்லாம் யோசிச்சு பார்க்காம நீ பேசுறிய, இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பதில்? ஏன் பதில் சொல்லாம இருக்கிறீங்க? சொல்லுங்க, கேட்கிறாங்க. அத்தோட விடல, அடுத்து சொல்றாங்க, ஓம் பக்கம் இருக்கு நியாயத்தை சொல்லப்பா. இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. எங்கேயாவது நடந்திருக்குமா? ரெண்டு வாதி பிரதிவாதி பேசக்கூடிய நேரத்தில் எதிர்த்தரப்புக்கு சாதகமான பாயிண்ட இன்னொரு எதிர்த்தரப்பு எடுத்து வைப்பாங்களா? அவன் கவனிச்சிட, ஒரு பாயிண்ட் இருந்தா கூட கவனிச்சிடக்கூடாத. விவாதம் நடக்குது கோர்ட்ல, ரெண்டு வக்கீல் மோதிக்கொள்கிறார்கள். இந்த வக்கீல் என்ன நினைப்பாரு, நம்ம பார்ட்டி இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணி இருக்கிறோம், அது அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் நேர் உள்டாவா, சொல்லுப்பா உன் பக்கம் நியாயம் இருக்காது சொல்லு. நீங்கள் அங்கிருந்து விரட்டப்பட்ட அனாதைகளாக வந்தீர்கள், நாங்கள் தானே தஞ்சம் கொடுத்தோம், அடைக்கலம் தந்தோம், சொல்லுங்களேன். சொத்து பத்துக்கள் இன்றி தன்னந்தனியாக கைவீசி வீசியையும் வெறுங்கையுமாக வந்தீர்கள், நாங்கள் தானே பொருளை கொடுத்தோம், சொல்லுங்களேன். எதிரிகள் உங்களை தாக்க வந்த பொழுது நாங்கள் தானே கேடயமாக இருந்தோம், சொல்லுங்களேன்.
ஆட்சி அதிகாரம் ஏதுமில்லாமல் தனித்து நின்ற பொழுது நாங்கள் தானே உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தோம், சொல்லுங்களேன். உங்களுக்கும் நியாயம் இருக்குப்பா, சொல்லு. சொல்லல, அமைதி. வார்த்தைகள் நபிகள் நாயகத்தினுடைய வாயிலிருந்து அனல் தெரிக்கிற விதமாக வந்து விழுகிறது. அன்சாரிகள் மத்தியிலே மௌனம், பதிலேதும் இல்லை. தன் தரப்பு வாதமும் நபிகள் நாயகம் எடுத்து வைக்கிறார்கள். எதிர்த்தரப்பிலிருந்து பதில் இல்லை, அதையும் அவர்களே எடுத்து வைக்கிறார்கள். ரெண்டே எடுத்து வச்சுட்டு சொல்றாங்க, தோழர்களே, அன்சாரிகளே, நான் இப்ப கொடுத்தனே காசு, இந்த வாளு, இந்த கேடையோ, இந்த அடிமை, இந்த குதிரை, இந்த ஒட்டகம், அவர்கள் எல்லாம் ஒட்டகத்தையும் குதிரையையும் வாழ்க்கையையும் கேடயத்தையும் தங்களது வீடுகளுக்கு எடுத்துச் செல்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் உங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்கிறீர்களே, அது உங்களுக்கு போதுமாக இல்லையா? நான் உன் கூட நான் வரேன்டா, அவன் கூட வாழு போச்சு, அவன் கூட கேடயம் போச்சு, அவன் கூட ஒட்டகம் போச்சு, உன் கூட அல்லாஹ் போகிறான், உன் கூட ரசூலாகி நான் போகிறேன், அது உனக்கு திருப்தியா இல்லையா? என்ன லெவல் பாருங்க. நபிகள் நாயகத்தின் மீது அப்பாசம் வைத்த தோழர்கள், நபிகள் நாயகத்தினுடைய கால்களில் முள் தைப்பதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நேசம் கொண்ட தோழர்கள் நபிகள் நாயகத்தை பற்றி இப்படி பேசிவிட்டோமே, அவர்களுடைய மனம் புண்படுகிற விதமாக இப்படி வார்த்தைகளை கக்கிவிட்டோமே என்ற வேதனை சொல்லி இருக்க கூடாது, சொல்லிவிட்டோம். கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, பதிலில்லை. ரசூலுல்லாஹ் விடல, தொடர்றாங்க. எனது வாழ்க்கையிலே லௌலல் ஹிஜ்ரத்து, எனது வாழ்க்கையிலே ஹிஜ்ரத் என்ற ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நடைபெறாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் நானும் அன்சாரிகளில் ஒருவராகத்தான் இருந்திருப்பேன். என் வாழ்க்கையை அல்லாஹ் அமைச்சுட்டா, அப்படி நான் மக்காவில் திறக்கணும், அவர்களால் துரத்தப்படணும், அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்யணும் அல்லாஹ் விதித்து விட்டார். என் வாழ்க்கையில் ஹிஜ்ரத் ஒன்று நடைபெறாமல் இருந்திருந்தால் நானும் ஒரு அன்சாரிகளில் ஒருவராக இருந்திருப்பேனப்பா. அன்சாரியா இருக்கத்தான் எனக்கு பிரியம், முஹாஜிரா இருக்க பிரியம் இல்லை. விடல. மேலும் பேசுறாங்க, ஒரு கூட்டம் எல்லாம் ஒரு பகுதி வழியாக செல்கிற பொழுது அன்சாரிகள் ஒரு கணவாய் வழியாக சென்றால், உலகமெல்லாம் ஒருபுறம், அன்சாரிகள் மறுபுறம் சென்றால், நான் தேர்ந்தெடுக்கிற பாதை என் அன்சாரி தோழர்களின் பாதையப்பா. நீ போற வழியில் நான் வருவேன், உன் வீட்டுக்கு நான் வருவேன், உன் கூட நான் இருப்பேன், உன்னோடு இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகள் மீது தான் வைத்திருந்த பற்றையும் பாசத்தையும் அப்படியே ஒரு உரை ஒன்று தொகுத்து தருகிறார்கள். சஹாபாக்கள் கண்களில் கண்ணீர் மல்க, போதுமையா ரசூலுல்லாஹ், நீங்கள் போதுமையா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு போதுமையா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு வாட்கள் தேவையில்லை, கேடயங்கள் தேவையில்லை, ஒட்டகங்கள் தேவையில்லை, குதிரைகள் தேவையில்லை, கனிமத்து பொருட்கள் தேவையில்லை, உலகத்தினுடைய எந்த செல்வமும் தேவையில்லை, எந்த பொருளும் தேவையில்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போதும். ஒரு காரியத்தை செய்யறாங்க, அதனுடைய பின்னணியில மறைமுகமாக உலக ஆதாயம் வந்து ஒட்டிக் கொள்கிறது. ரசூலுல்லாஹ் எப்படி கரை எடுக்கிறாங்க பாருங்க. உலக ஆதாயத்தை வச்சு நீ போரிடல, சண்டை போட்டேங்கிறிய, ஏன் சண்டை போட்ட? சண்டை போட்டு விட்டு இந்த அற்ப ஆதாயத்துக்கால. அது மாதிரி அதன் மூலமாக இன்றைக்கு விளம்பர மோகம் நம்முடைய உள்ளத்திலே வந்து குடியமர்ந்தால் அந்த நிகழ்ச்சி நமக்கு படிப்படையாக அமைய வேண்டும். உலகத்தினுடைய புகழ், பெருமை, பாராட்டு, பதவி, அந்தஸ்து, காசு, பணம் எதுவும் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தி, மறுமையினுடைய வெற்றி, எதை செஞ்சாலும். எந்த அளவுக்கு சூரத்து தஹர் அல்லாஹ் பேசுகிறார், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கிறோம். இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய போக்கஸ் ஆக அன்னதான நிகழ்ச்சினா அதுக்கு நிகழ்ச்சிக்கு 1000 ரூபாய் செலவழிக்கிறான், அதை விளம்பரப்படுத்துறதுக்கு 2000 ரூபாய் செலவழிக்கிறான். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு போட்டோ எடுத்து பேப்பர்ல கொடுக்கிறதுக்கு, பேனர் அடிக்கிறதுக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் வழங்குறான், 1 லட்சம் ரூபாய்க்கு ஆம்புலன்ஸ் என்று சொன்னால் அதை விளம்பரப்படுத்துவதற்கு 2 லட்சம் ரூபாய். விளம்பரம் ஆம்புலன்ஸ் இருக்கு, விளம்பரப்படுத்துற மாதிரி இல்ல. ஆம்புலன்ஸ் கொடுத்த என்ன பாரு, என் உடம்ப பாரு, என் முகத்தை பாரு, என் பேரை பாரு, என் பதவியை பாரு, போட்டோவை போட்டு அந்தந்த உணவளிப்பதை பற்றி சொல்லுகிற பொழுது
சாப்பாடை கொடுத்துவிட்டு நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களுக்கு நாங்கள் உணவளித்ததெல்லாம் உங்களிடத்திலே நற்கூலியை, உங்களிடத்திலே கூலியை எதிர்பார்த்தோம் அல்லது உங்களிடத்திலே நன்றியை எதிர்பார்த்தோம். உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. உனக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன்னா நான் வரும்போது நீ எந்திரிச்சு நிக்கிறக்காண்டி கொடுக்கல, அல்லது நாளைக்கு நான் ஒரு வேலையை சொன்னா நீ செய்யணுன்றக்காண்டி கொடுக்கல. இன்னைக்கு அப்படித்தான் கொடுக்கப்படுகிறது. பல பேரு ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாருங்க, ஏதாவது காசோ பணமோ என்கிட்ட ஹெல்ப் பண்ண வேண்டியது. அது வரைக்கும் உதவி செய்தவரும் உதவி செய்து கொண்டவரும் நடந்த விதம் வேறு. நேற்றுக்கு காசு கொடுத்த பிறகு இன்னைக்கு அவர் பக்கத்தில் இருந்தாருன்னா, தம்பி போய் டீ வாங்கிட்டு வாங்க, நேற்று வரைக்கும் வாங்கிட்டு சொல்லியிருக்க மாட்டான், இன்னைக்கு சொல்றான். ஏன்? நேற்றைக்கு கொடுத்த அந்த உதவிக்கு பிரதிபலன் செய்யலாட்டு அவர் போகமாட்டேன். கொஞ்சமே நன்றி இருக்காரு அவனுக்கு, நன்றி விசுவாசம் இருக்கா கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்கிறோம். ஒரு உதவியை செய்தால் அதனுடைய பிரதி உபகாரம், அதனுடைய பிரதிபலன் மறுமையாக இருக்கணும். அற்ப காசுகளை உதவி செஞ்சுவிட்டு இவனுக்கு நன்றியே இல்லை, நன்றி கிட்ட பைய என்னடா உனக்கு என்ன நன்றி வேண்டி கிடக்குது? அல்லாஹ்காண்டி செஞ்சியா, அவருடைய நன்றி காண்டி செஞ்சியா? வீடுகள்ல தாய்மார்கள் திடீர்னு வீட்டுல இந்த உரம் மோர் காலியா போயிருங்க, மோரு பால்ல ஊத்தி வைப்பாங்கல்ல தயிராக்குறது, உரமோர்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இங்கே உரமோர் தானே, உரமோர். பக்கத்து வீட்டுல போய் கதிஜா காட்ட போய் கச்சாக்கா மோர் காலி ஆயிடுச்சு, கொஞ்சமான உரமோர் கொடுங்களேன், வாங்கி வந்து ஊத்தி ஒரு 5-6 நாள் போயிடுச்சு. கச்சாக்கா வீட்டுல இன்னைக்கு முடிஞ்சு உரமோர் இல்லை, பால்ல ஊத்துறதுக்கு மோர் இல்லை, தயிர் இல்லை. அவங்க அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போற பாத்திமா தங்கச்சி வீட்டுல வந்து எவ்வளவு கொஞ்சம் உரமோர் இருந்தா கூட அப்படின்னு நினைக்காங்க. நிஜமாவே இங்கேயும் உரமோர் இல்லை, இன்னைக்கும் காலிங்க இல்லையக்கா. இப்ப தானே எல்லாத்தையும் கொடுத்தேன், ஊத்தி சாப்பிட்டு போயிட்டாங்களே. வெளியே வரும்போதே கொஞ்சமே இவளுக்கு நன்றி விசுவாசம் இருக்கா? என்னத்தை கொடுத்துட்டு, புளிச்சு போன தயிரை கொடுத்துட்டு, அது ஒரு 4 சொட்டை கொடுத்துட்டு, 2 மல்லிக்கீரை கொடுத்துட்டு, ஒரு கருவேப்பிலையை கொடுத்துட்டு, கொஞ்சமே இவளுக்கு நன்றி விசுவாசம் இருக்குதா? வேண்டாம். உலகத்தினுடைய ஆதாயம் வேண்டாம். யார் என்ன செய்தாலும் சரி, நீங்கள் உதவி செய்தவர்கள் எத்தனை உங்களுக்கு துரோகம் வைத்தாலும் சரி, அத்தனை துரோகத்தையும் மன்னித்து விட்டு உங்கள் உதவியை நீங்கள் தொடர வேண்டும், உங்கள் பணிகளை நீங்கள் தொடர வேண்டும், உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர வேண்டும். எத்தனை நிகழ்வுகள்! அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய மகள் ஆயிஷா இட்டு கட்டப்படுகிறது, மிகப்பெரிய அவதூறு சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு கற்பு கரசி என்ற திருமறை குர்ஆனில் போற்றப்படுகிற அன்னை மூமின்களின் தாய் ஆயிஷா தவறளித்து விட்டார் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முக்கிய நபர் மிஸ்தஹ். யார்? அபூபக்கருடைய பொருளாதாரத்திலே தனது வாழ்க்கையை, ஜீவனத்தை வாழ்ந்து கழித்துக் கொண்டிருப்பவர். நாள் ஓடுது, அபூபக்கர் அவர்கள் உறுதி எடுக்கிறார்கள். அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். ஆயிஷா தப்பு செய்யல நிரூபிக்கப்படுகிறது. அபூபக்கர் சொல்லுகிறார், என் புள்ள மேல இவ்வளவு பெரிய அவதூறையும் ஊரெல்லாம் பரப்பிட்டான், இனிமே இந்த பையனுக்கு சல்லி காசு கொடுக்க மாட்டேன், இவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், நேற்று வரைக்கும் நான் உதவி செஞ்சேன், இனிமே செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கிறார்கள். சாதாரணமா எல்லா மனிதரும் எடுக்கக்கூடிய உறுதி. நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என் பிள்ளைய பத்தி ஒருத்தர் ஊருக்குள்ள அசிங்கமா பேசிட்டு போனா அவனை கூப்பிட்டு நான் காசு கொடுப்பேனா? என் பொண்டாட்டியை பத்தி ஊருக்குள்ள தப்பா பேசினா அவனுக்கு தலைமையில வச்சு பாராட்டுவேன், அவன் மீது கோபப்படுவேன், அவனை தாக்குவேன், அவனை இழிவுபடுத்துவேன், அவனை பற்றி உண்டான குறைகளை பகிரங்கப்படுத்துவதற்கு முயற்சிப்பேன். இதுதான் எல்லா மனுஷனும் செய்யற யதார்த்த வேலை. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிக்களாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.
திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அபூபக்கர் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்துல செஞ்ச உதவியை நிப்பாட்டிக்கிறேன். அல்லாஹ் என்ன சொன்னான்? அலா துஹிப்பூன யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ்வுக்கு நீ எவ்வளவு பாவம் செய்யற, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எத்தனை மீறுற, ஆனாலும் தொழுது முடிச்சுட்டு கையேந்தி ரப்பே அல்லாஹ் மன்னிச்சுனா பாவத்தை கேட்கிறியே, அல்லாஹ் மட்டும் நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்கணும், அடுத்தவன் உனக்கு செஞ்ச பாவத்தை நீ மன்னிக்க மாட்டியோ? மன்னி, நீ பிறரை மன்னித்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பார், நீ பிறருக்கு உதவினால் அல்லாஹ் உனக்கு உதவுவான். இவ்வளவு தன் மகள் மீது அவதூறு சொன்னவனை கூட மன்னிச்சு விட்டு அவனுக்கு செஞ்ச உதவியை தொடர வேண்டும் என்று சொன்னால் அவர் நன்றி செலுத்தல, அதுக்காண்டி செய்ய சொல்லலாமா? ஒரு முஸ்லீம் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடுமா? சொல்லக்கூடாது. ஏனெனில் நாம் உலகத்துடைய ஆதாயங்களை கவனத்தில் கொள்ளவில்லை. புகழ் விளம்பரம் தேவையில்லை. ஆனால் இந்த சமுதாய பணிகளில் ஈடுபடுகிறவர்கள், பொதுப்பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு புகழ் வந்து சேரும். பல நேரங்களில் நீங்க ஸ்டெடியா இருந்துக்கீங்க, அவன் புகழ்ந்தானே நீ தலையாட்டினாங்க, புகழக்கூடிய வாய்ப்பை கூட வாசல் அடைச்சு நீ என்ன புகழ்ற? அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களை புகழக்கூடிய 1000 வாசல் திறந்தது, அத்தனையும் இருக்க சாத்தினாங்க. மக்களுடைய அறியாமையினால் புகழ்கிற பொழுது கூட அறியாமையை துடைத்து புகழை தடுத்தார்கள். நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்து கிடக்கிறார் இப்ராஹிம், மக்கள் பேசுகிறார்கள் நபியினுடைய மகனுடைய மரணத்தால் சூரிய கிரகணம் அனுஷ்டிக்கிறது என்று புகழ்றாங்க. ஊருக்குள்ள ஒரு தலைவர் வருவாரு, அன்னைக்கு பாருங்க மழை பெஞ்சு விடும், ஊர்ல மேலே பேசுவோம், நம்ம தானே தலைவர் காலத்து வைத்தார் திருப்பூரிலே, இதுவரைக்கும் நாம் காணாத இந்த மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறாய் ஓடுகிறது அப்படிமா. தலைவர் கருதி சின்ன ஆமா என்ன ஆமா நோமா நீ ஆர்டர் போட்டு வந்த மழை வான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் செஞ்சா தண்ணி பெஞ்சது, நீங்க வந்ததுனால அவங்க சொல்லுவாங்களா, இவங்க சிரிச்சுக்கிட்டே பல்ல கட்டிக்கிட்டு பாக்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அதே போன்று மக்கள் பேசுகிறார்கள், அல்லாஹ் செஞ்ச ஒரு வேலைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மகன் தான் காரணம். மகன் இறந்துட்டார்ல, சூரியன் துக்கம் அனுஷ்டிக்குதுன்னு துக்கம் உள்ளத்தை அடைத்தால் வெளியில வந்து மக்களுக்கு சொல்றாங்க, சொல்லாது எப்படி? சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. அது யாருடைய பிறப்பிற்காகவோ இறப்பிற்காகவோ கிரகணம் பிடிப்பதில்லை. அவருடைய திட்டமிட்ட செயல்பாட்டின்படி கட்டளையின்படி சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. அப்பமும் அந்த புகழுடைய வாசலை, தேவையற்ற புகழ்ச்சியை தடுங்க, அடைங்க. ஸ்டார்டிங்கே புள்ளிய வச்சாதான் பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டோம். பெருசா வளர்ந்த பிறகு அடைக்க நினைச்சுன்னா முடியாது. ஒவ்வொரு வாசலையும் இருக சாத்துங்கள். இன்னைக்கு எத்தனையோ மேடைகளில் புகழ் மாலைகள் தான் மேடைகளுடைய பேச்சுக்களை மீளாது விழா என்பார்கள். ஒரு அஜரத்தை கூட்டிட்டு பேச வைப்பாங்க. அவர் இப்ப நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அதனை பத்தி புகழ் அஜரத்தை பத்தி தெரியுமா, அவங்களுடைய சாதனை, மார்க்கத்துல பழம் தின்னு கொட்டையை போட்டவங்க இன்னும் சொல்வார். இவர் அவரை போட்டு சொரிய சரி அரை மணி நேரம் அவர் நம்மளுக்காக சொரிஞ்சாரு. என்ன பண்றது? அஜரத்து மேல நின்றுகிட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஹாஜி அல் ஹாஜி மோகனா ஆனா காணா சாஹிபோடு இருக்கிறார்களே, அவரை பத்தி சொரிய. நாங்கள் எங்களுடைய மேடைகளில் அது அறிவிக்கிறவர்களுக்கு, அது அறிவிக்கிற நேரத்தில் சில ஊர்களில் சில கிளைகளில் அறியாமல் சொல்லுவார்கள், இதுவரைக்கும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது இந்த தலைப்பிலே உரையாற்றுவார்கள். மறு நிமிஷமே கண்டனம். ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஏன் தேவையில்லை, சின்னதான் ஆனா அடைய இருக்க மூடு. இன்னைக்கு ஆவலை விட்டனா நாளைக்கு ஆசை கூடும், மரியாதை கூடும், மதிப்பிற்குரிய மாநிலத்தை ஆண்டுகின்ற அப்படியே கூடி 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 கடைசியில் இவரை போட்டு ஒருத்தரும் இல்ல. எல்லாத்தையும் பலகாது வாசல இருக்க சாத்து. எப்படி சாத்துவது? எப்படி சாத்துவது? புகழப்படுகின்ற நேரத்தில் எல்லாம்
உங்களுடைய நாவு சொல்லட்டும் அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை மக்கள் அறியாமையினாலும் அல்லது ஒரு தேவை நிமித்தமாகவும் புகழ்ந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொல்லு. உளமாற உணர்ந்து சொல்லு. உன் நாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், உன் உள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த புகழுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என்கிட்ட என்னப்பா இருக்கு, என்கிட்ட என்ன திறமை இருக்கு, ரப்பு செஞ்ச வேலை, அவனுக்கே புகழ் என்று சொல்லி விளம்பரத்தின் வாசலை இறுக மூடி புகழக்கூடியவர்களின் வாயை இறுக பொத்தி விளம்பரத்தை ஒழித்து இறை திருப்தியை எதிர்பார்த்து சுயநலத்தோடு சேர்ந்த பொதுநலத்தை கையில் எடுத்து செயல்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லவர்களை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்